சேகர்பாபு நான் யார் தெரியுமா, நான் வயசானவன், நான் சொட்ட அப்படின்னு நினைச்சிட்டியா? திமுக ஒன்னு செஞ்சாங்க நான் 2 செய்வேன்டா அப்படின்னு மேடையில முழங்கினவர் மூஞ்சிலே 4 ஏத்து அதிகம். ஐயா மயக்கமா இருக்கு, முடியலைங்க, எனக்கு குளுக்கோஸ் 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 கொடுங்க, வைக்க முடியல. ஒரு எலெக்ஷனே தாக்கு பிடிக்க முடியல, அதனால 9 எலெக்ஷன் தாக்கு பிடிச்சு நின்று இருக்காப்ல. 600 கோடி அஃபிடவிட்ல தாக்கல் பண்ணாரு, இவர் எப்படிப்பா ஊழல் ஒழிப்பாரு? 5 கோடி இன்கம் டேக்ஸை மறைச்சாப்லையே இவர் எப்படிப்பா லஞ்சத்தை ஒழிப்பாருன்னு கேட்ட கேள்விக்காக ஜேம்ஸ் வசந்தன் என்கிற ஊரறிஞ்ச நபரை, இன்ஃப்ளூயன்ஸான நபரை, அவர் சாப்பிட்றதுக்கு போகும்பொழுது பாதுகாப்பு இல்லாமல் அவருடைய காரையே அடித்து உடைக்கிறாங்கன்னா நாளைக்கு எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? கோவான் தோழருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? இந்த வீடியோ எடுக்கிற அந்த டாக்டர் தம்பிக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? அப்போ இந்த கருத்துருவாக்கத்தை மாற்றுறதுக்கு அவங்க செலவிட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? 205 கோடி ரூபாய் அவங்க செலவிட்ட தொகை. இந்த தொகையை செலவிட்டது ஒரே ஒரு நபர் மட்டும்தான், தனிநபர் தான் இந்த 205 கோடி ரூபாயும் செலவிட்டிருக்காரு. இந்த கருத்துருவாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வெறுமனே இன்ஸ்டாவில் உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு மட்டுமே செலவிட்டது 205 கோடி. அது எப்படிங்க பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்ற ஒருத்தவன் பார்ப்பனியம், RSS, சனாதனம், வர்ணாசிரமம் இந்த வார்த்தையே வராம அவன் எப்படி பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்லுவான்? அப்ப நீ எதிர்க்கல, அப்ப நீ பார்ப்பனியத்தை எதிர்க்கல, RSS எதிர்க்கல, சனாதனத்தை எதிர்க்கலனாக்கா அப்புறம் நான் உனக்கு என்ன, இதுக்கு உனக்கு ஆதரவு தரணும், நான் எதுக்கு உன் பின்னாடி நிக்கணுங்கிற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா we will face the consequences, we are not allowed னு சொன்னது யாருங்க சொன்னது? ஸ்டாலின் தானே சொன்னாரு. ஸ்டாலின் தானே சொன்னாரு, அங்க உள்ள போலீஸ் ஆபீசர் தானே சொன்னாரு. நீங்க இந்த கிக்கி பிக்கி பண்ணுவாங்க, இப்ப சொல்றோம்ல இந்த தற்கொலைகள் கிக்கி பிக்கி பண்ண தெரியுமா? ஸ்டாலின் நான் சொன்னாரு, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க, அங்க உள்ள போலீஸ் ஆபீசர் சொன்னாரு. அப்ப இதே எடப்பாடி கையில் கொடுத்திருந்தாக்கா அங்க கலவரத்தை மூட்டுறதுக்கு இவரே காவல் போட்டு அனுப்பிச்சிருப்பாப்ல. அதே காவலோட அணிந்த அதே காவலரை வச்சு we will support you இருப்பாப்ல. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, கேம் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்றாரு அவரு. அவர்தான் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இவர் இந்த 2500 ரூபாய் உரிமை தொகை 1000 2000னு சொன்னாங்க இல்லைங்களா, எடப்பாடியே 2000 தரனாரு, இவர் ஒன்று 2500 தரனாரா? அது இவங்கெல்லாம் சொன்னது அரசாங்கத்தினுடைய கஜானால எடுத்து கொடுக்குறதா சொன்னாங்களாம். விஜய் அவருடைய பணத்திலேருந்து கொடுக்குறதா எனக்கு தளபதி சொன்னாருங்க. அதுதாங்க நாங்கள் இப்போ இவங்களை நம்ம தற்கொலைன்னு சொல்லாமல் என்னன்னு சொல்கிறது இவங்களை. அவர் யார்? சில்பா குமார். அவரெல்லாம் பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணி கிழிச்சு தோண்டு போய் தமிழ்நாட்டு மக்களுக்கான விடுதலையை வாங்கி கொடுத்து அப்படியே இங்கே உள்ள முதலாளித்துவத்தை அடித்து விரட்டி, பார்ப்பனையத்தை அடித்து விரட்டி தோண்டு போய் உட்காந்துருந்து, ஐயா வாங்க இவ்வளோ வேலையில் பார்த்துருக்கீங்களா, ஐயோ நீங்கள் தாங்க என் கட்சியை வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே கூட்டி உட்கார வச்சாங்களா? மாமனார் ஊர் முழுக்க லாட்டரி டிக்கெட் வைக்கிறவர். இவன் விஜய் யாருனாக்கா பிளாக் டிக்கெட் வைக்கிறவன். இந்த பிளாக் டிக்கெட்டோ லாட்டரி டிக்கெட்டோ ஒன்றாச்சு, அவ்வளோதான். தூக்கி 205 கோடியை கொடுக்குற அளவுக்கு இவர் என்ன பெரிய பிஸ்னஸ் மேன்? அவர் என்ன வேலை தெரியும் அந்த முகரக்கட்டைக்கு? 50 ரூபாயை தூக்கி முழுசாக கொடுத்தீங்கன்னாக்கா இங்கேருந்து 5 கிலோமீட்டருக்கு தாண்டி 50 ரூபாய் முழுசாக கொண்டு போக தெரியாத முண்டக்கலை போவேன். இப்போ அவங்களுடைய பொண்ணு தான் எழில் கரோலினா, இப்போ விசிகா சார்பாக இப்போ போட்டிடுறாங்க, தோழருக்கு தெரியும். ஆனால் இங்கே தலித் எழில்மலையோட பொண்ணு, தலித் எழில்மலை என்கிற ஒரு ஃப்ரேம் இருக்கு, ஒரு ஸ்டார் இருக்கு, தலித் ஓட்டை ஈஸியாக வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. அப்போ அவங்க ஏதாவது தலித்துகளுக்கு செஞ்சிருக்காங்களா? போராட்டம் பண்ணியிருக்காங்களா? ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்களா? சிறை சென்றிருக்காங்களா? மசோதாவை எதிர்த்து குரல் கொடுத்துருக்காங்களா? மசோதா கொண்டு வாங்கன்னு சொல்லி ஏதாவது பரப்புரை செஞ்சிருக்காங்களா? எதுவுமே இல்லையே. இப்போ எதன் அடிப்படையில் கொடுத்தீங்க? வாரிசு அரசியல். இன்னைக்கு நடுவீரல் புஷ்பராஜ் வர்றதா இருந்துச்சு, புஷ்பராஜை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நினச்சேன். புஷ்பராஜ் வரல, அதனால புஷ்பராஜுக்கு ஒரு பாராட்டு விழாவை எடுக்கணும் தமிழ்நாட்டில். ஏன்னா இந்த எலெக்ஷனை ஒட்டி அவர் போட்ட வீடியோன்னா ஏதோ ஒரு 4க்கு 4 ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஏசியை போட்டுக்கிட்டு ஒரு வீடியோ தானே போடுறாங்க அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. நம்ம தோழர்கள் நினைக்க மாட்டாங்க, சில பேர் நினைப்பாங்க. ஆனால் அதனுடைய தாக்கம், அதனுடைய வீச்சு என்ன அப்படிங்கிறது என்னை போன்றவர்களுக்கு நல்லா தெரியும். அதில் புஷ்பராஜனுடைய உழைப்பு, புஷ்பராஜ் போட்ட நிறைய வீடியோக்கள் யாருன்னா இளைய தலைமுறையை தாண்டி பல தலைமைகளுக்கு அந்த வீடியோ போய் சேர்றது. தலைமை பொறுப்பில் உள்ளவங்க தனிப்பட்ட முறையில் புஷ்பராஜ் வீடியோ மென்ஷன் பண்ணி பேசுறது, அதுவும் குறிப்பாக இப்போ 1 நிமிஷம் வீடியோலாம் நிறைய போட ஆரம்பிச்சிருக்காரு. அது இன்னும் அது நல்ல தாக்கத்தை கொடுக்குது. அந்த தற்கொலையாக இருக்கிறவங்கள கன்வின்சிங் டோனில் யோசிக்க வைக்குது அந்த 1 நிமிட வீடியோ அப்படிங்கிறது. தோழரோட வந்தோடனே கேட்டாங்க புஷ்பராஜ் வரலையான்னு கேட்டாங்க, நான் உட்காந்து காதில் வாங்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு புஷ்பராஜனுடைய தாக்கம். இன்னைக்கு கூட ஏதோ நாடகம் போட தான் போயிருக்காருன்னா வந்திருப்பாரு, நாடகம் போட போல. இப்போ அவர் ஏபி எடுக்க போயிருக்காருன்னு அர்த்தம், நாடகம் போட போயிருக்காருன்னா. இங்கே நாடகம் போட அனுப்பிச்சுட்டு அங்கே ஏபி எடுக்க அனுப்பிச்சிருவார். அதனால என்னன்னா சமூகத்தை நோக்கி நீங்க பேசும் பொழுது இங்க உள்ள பார்ப்பனியத்துக்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக, ஏபிவிபிக்கு எதிராக
பிஜேபிக்கு எதிராக நம்ம பேசாமல் இருக்க முடியாது. அப்படி பேசும்பொழுது, குறிப்பாக பாண்டிச்சேரியில் பேசும்பொழுது வழக்கு வாங்காமல் இருக்க முடியாது. அப்படியே வழக்கு வாங்கி ஒரு பக்கம் வழக்கு, இன்னொரு பக்கம் கோர்ட்டு, காலேஜு, நாடகம், யூடியூப்பு, இப்படி பயங்கர பிஸியாக இருக்கக்கூடிய புஷ்பராஜ் வரலை. அவரை நம்ம வாழ்த்திட்டு அடுத்ததாக சில தோழர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, இந்த மே 4 அன்னைக்கு பயங்கர ரிசல்ட் எல்லாம் எதிர்பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த புதுசாக கட்சி தொடங்கி இருக்கிறவர் ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துவார். தோழர் மகேஷ் அவர்கள் சொன்னாங்க, அந்த அந்த தாக்கம் இருக்க தான் செய்யுது, நம்ம மறுக்க முடியாது அப்படிங்கிறத சொன்னாங்க. அது உண்மைதான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எத்தனை % வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் மே 4ஆம் தேதி. ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய இந்த ஷார்ட்ஸு, அப்புறம் இன்ஸ்டாவில் வரக்கூடிய ரீல்ஸு, இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர்கிட்ட ஒரு பயம் வந்திருக்கு. இப்போ ரீல்ஸ் நீங்கள் ஃபீடு நீங்கள் பார்க்க ஸ்க்ரோல் பண்ண வர்ற ரீல்ஸ் எல்லாமே ஏதோ தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த வாக்குமே அந்த தற்கொலை கும்பலுக்காக போய் விழுந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்துறது சோசியல் மீடியாவினுடைய அல்காரிதமே அதான். நீங்கள் ஒன்ஸ் அந்த ஒரு ரீல்ஸை நீங்கள் முழுசாக பார்த்துட்டிங்கன்னா அதையொட்டிய ரீல்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து ஃபீல்டில். நீங்கள் வேறு ஏதாவது இன்ஸ்டாவில் நீங்கள் தப்பிக்க முடியாது. நீங்கள் இன்ஸ்டாவில் எது சம்மந்தமான வீடியோக்களை பார்த்துறீங்களோ அது சம்மந்தமான வீடியோக்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கும். அப்படி தான் நண்பருடைய ஒரு இன்ஸ்டாவை திறந்து பார்க்கும்போது சிக்கலாகி போச்சு. இந்த தம்பிக்கு தெரியும் நல்லா, அவர் வேறு வீடியோக்கள் பார்த்துட்டு போல் இருக்கு, ஏதோ பிரச்சனை கொடுத்தாப்புல நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண அந்த வீடியோவை தான் வரும், தப்பிக்கவே முடியாது இன்ஸ்டா கிட்டேருந்து. அப்போ நீங்கள் ஒரு வீடியோவை நீங்கள் நாட் இன்ட்ரெஸ்டட்னு கொடுக்க தவறிட்டீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டா முழுக்க அதே வீடியோவை தான் வரும். அப்போ நாள் முழுக்க ஸ்க்ரோல் பண்ண அதே வீடியோவா அது சம்மந்தப்பட்ட வீடியோக்களை வரும்பொழுது ஐயோ தமிழ்நாடு முழுக்க ஏதோ நடந்து போச்சு, இந்த பேர பிள்ளைகள் அழுது பிடிச்சி அடம் பிடிச்சதை பார்த்துட்டு தாத்தாக்கள் பாட்டிகள்லாம் போயிட்டு அம்மாக்கள் அப்பாக்கள்லாம் சரி பேர பிள்ளைக்காக நம்ம பிள்ளைக்காக ஒரு ஓட்டு ஒரே ஒரு தடவை தானே ஓட்டை குத்தி விட்டுருவோம் அப்படின்னு குத்திட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கருத்துருவாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஏன்னா சோசியல் மீடியாவுக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு இந்த தாக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஆனால் உண்மை அது கிடையாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிக்கு போயிட்டு வந்தேன். 10 தொகுதியுமே திமுக நெக் டு நெக்காக இருந்து தோத்த தொகுதிகள். ஒரு 350 ஓட்டில் தோத்தது, 550 ஓட்டில் தோத்தது. நான் போனது முழுக்க இந்த தொகுதிகள் தான். அங்கே கள நிலவரமே வேறையா இருக்கு. அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த தற்கொலை கூட்டத்தை பற்றி எதுவுமே தெரியல அவங்களுக்கு. அங்கே இருக்கிறது 2 கட்சி கடையில் தான் போட்டியாக இருக்குது. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே. அங்கே இவர் சொன்ன அந்த 2 பாயிண்ட் ஆஃப் வியூ அங்கே இல்லவே இல்லை. அதை தாண்டி சில தொகுதிகளுக்கு போகும் பொழுதும் இந்த தாக்கம் பெருசாக இல்லை. அவர் நிற்கிற தொகுதியில் கொஞ்சம் தாக்கம் இருக்குது. தாக்கம் இருக்குனாக்கா வெற்றி பெறுவார் அப்படிங்கிற தாக்கம் இல்லை, 2ஆம் இடத்துக்கு வருவார் அப்படிங்கிற தாக்கம் இருக்குது. அவ்வளோதான் இருக்க தவிர மற்றபடி எந்த தாக்கமும் இல்லை. குறிப்பாக இந்த இன்ஸ்டாவில் ஏன் இந்த ஃபீடு வருது அப்படின்னா இதற்காக அவங்க செலவு பண்ணது எவ்வளோ தெரியுங்களா? தாவேகா சார்பாக உங்கள்கிட்ட அந்த கருத்துருவாக்கத்தை உருவாக்குறதுக்கு அவங்க சைடு உருவாக்குறது வேற, அவனுடைய ஐடியாவே அதுதான். நம்ம கிட்ட அந்த பயத்தை உண்டு பண்ணணுங்கிறது தான். அந்த பயத்தை உண்டு பண்ணிட்டானாக்கா பிஜேபியை வச்சு ஈஸியாக அவன் விவிபேட்லேருந்து நம்ம போட்ட மெஷின்லேருந்து டேம்பர் பண்ணிடுவாங்க. டேம்பர் பண்ணி அவங்களுக்கு தேவையான தொகுதிகளை ஒதுக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு ஞானேஷ் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. அதனால தான் ஞானேஷை மாற்ற சொல்லி இப்போ பார்லிமெண்ட்டில் கொண்டு போய் எங்கள் கோரிக்கையை வச்சுருக்காங்க. நம்ம சார்ந்த எம்பிக்கள், எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் ஞானேஷை மாற்றுங்க, தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு எலெக்ஷன் கமிஷன் தலைமை பொறுப்பாளரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கருத்துருவாக்கத்தை மாற்றுறதுக்கு அவங்க செலவிட்ட தொகை எவ்வளோ தெரியுமா? நீங்கள் சும்மா கெஸ் பண்ணுங்களேன் எவ்வளோ தொகை செலவிட்டிருப்பாங்கன்னு. சரி நானே சொல்லிடுறேன், நேரத்தை நம்ம கடத்த வேண்டாம். 205 கோடி ரூபாய் அவங்க செலவிட்ட தொகை. இந்த தொகையை செலவிட்டது ஒரே ஒரு நபர் மட்டும்தான், தனிநபர் தான் இந்த 205 கோடி ரூபாயும் செலவிட்டிருக்காரு. இந்த கருத்துருவாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வெறுமனே இன்ஸ்டாவில் உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு மட்டுமே செலவிட்டது 205 கோடி. ஃபேஸ்புக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிடையாது, யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிடையாது, நான் சொல்றது ட்விட்டர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிடையாது, நான் சொல்றது இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு மட்டுமே இந்த கருத்துருவாக்கத்தை உருவாக்குவதற்கு அவங்களுக்கு முழுக்க செலவிட்ட தொகை 205 கோடி ரூபாய். இந்த 205 கோடி ரூபாயும் செலவிட்டது யாருனாக்கா நம்ம ஷில்பா குமார் என்கிற உத்தம புருஷன். அவர் தான் உங்களால் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷில்பா குமார்னு யாருன்னு தெரியலன்னா நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். தெரியுது இல்லை? தெரியும்னாக்கா நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். ஏன்னா நான் தான் அந்த பேர் அவருக்கு வச்சது. அந்த ஷில்பா குமார் தான் 205 கோடி ரூபாய் செலவு செய்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் டிக்கெட்டு போட்டு இங்கே வர வச்சு அவங்கள தங்க வச்சு அவங்களுக்கு கைட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வீடியோவுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, நீங்கள் தொடர்ந்து இத்தனை வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, பர் வீடியோவுக்கு இவ்வளோ அப்படிங்கிறத பேசி 205 கோடி ரூபாய் அதுக்கு செலவிட்டிருக்காங்க. அதனால தான் அந்த தாக்கம், சும்மாலாம் வராது அந்த தாக்கம் சோசியல் மீடியாவில். நீங்கள் இந்த சோசியல் மீடியாவுக்கு அதிகமாக செலவு செய்கிறது பிஜேபி தான். நம்ம ஃபீல்டில் போய் பிஜேபி வருதா? வர்றதில்லை. ஏன் வர்றதில்லை? முன்னாடி வந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா?
முன்னாடி மோடி ஃபர்ஸ்ட் டைம் வந்த பொழுது, ஏன் லாஸ்ட் எம்பி எலெக்ஷன்ல கூட நிறைய ஃபீல்டில் பிஜேபி வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஸ்க்ரோல் பண்ண இந்த டைம் ஏன் பிஜேபியே வரலையே? ஏன்னா பிஜேபியை விட அதிகமாக இவன் செலவு செய்கிறான். இன்ஸ்டாக்கு மட்டும் 205 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்குள்ள அவன் செலவு பண்ணியிருக்கான். அதனால தான் பெரியளவுல இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார கட்சினாக்கா அது பிஜேபி. மிகப்பெரிய ஐடி வங்கி வச்சிருக்கிற கட்சி பிஜேபி. மிகப்பெரிய மிக குவான்டிட்டி அதிகமான நம்பர்ஸ் வச்சிருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சிருக்கிற கட்சி பிஜேபி. சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவனுடைய ஃபீடையே தாண்டுற அளவுக்கு இவன் ஃபீடு வருதுனாக்கா நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? இது 205 கோடி ரூபாய் எனக்கு கிடைச்ச தகவல், உள்ள நம்ம சோர்ஸ் வச்சிருந்த தகவல். 205 கோடி ரூபாய் செலவு செய்து இந்த ஃபீடு வர அளவுக்கு உருவாக்கியிருக்காங்க. அதனால இதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நானும் சின்ன வயசுல என் வீட்டில் சொல்லியிருக்கேன். நானும் சின்ன வயசுல வளர்க்கும் பொழுது, நான் வளர்ந்து வரும் பொழுது எங்கள் அப்பா திமுக காரரு. எனக்கு திமுகவின் மீது வெறுப்பு இருந்துச்சு சின்ன வயசுல. இந்த பக்கத்து வீட்டில் எழுத்த வீட்டில் நம்ம போகிற இடத்துல பேசுவாங்க இல்லை, வழக்கமாக திமுக பற்றின ஒரு நெகட்டிவ் இமேஜ் தான் அதிகமாக இருக்கும் எல்லா காலத்துலேயுமே. அது திமுகவுக்கு விதிக்கப்பட்ட சாபம்னு வைங்களேன். அப்போ அந்த வயசை கடந்து வந்தவன் தான். அப்போ எனக்கு ஓட்டு இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஓட்டு உண்டு. அப்போ எங்கள் அப்பா சொன்னால் கேட்க மாட்டார். எங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறேன். ஏன்னா அம்மா புள்ள சொன்னால் கேட்பாங்க, அழுது ஏதாச்சும் சொன்னோம்னாக்கா ஒரு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக. அப்போ நான் போயிட்டு திமுகவுக்கு எதிர்கட்சியாக இருந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்லி, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களாம் என் மண்டையை கழுவிட்டாங்க. திமுக எது தெரியுமா, அதெல்லாம் வந்து அப்படியேப்பட்ட கட்சி இப்படியேப்பட்ட கட்சி. ஏன்னாக்கா ஒரு ஜாதிய மனநிலையில இருந்து தான் திமுக எதிர்ப்பே வரும். உங்களுக்கு வேற ஒன்றுமே காரணம் கிடையாது. இவன் சொல்லுவான் ஊழல்னு சொல்லுவான், வாரிசு அரசியல்னு சொல்லுவான், இன்னும் எதோ கட்டி விடுவாங்க. ஆனால் திமுகவின் மீதான வெறுப்புங்கிறது எங்கேருந்து வருதுனாக்கா அடிமனசில் எங்கேயோ ஒரு இடத்துல உனக்கு ஜாதிய மனநிலை இருந்தால் மட்டும்தான் திமுகவின் மீது வெறுப்பு வரும். வேற எந்த காரணமுமே கிடையாது. வேற ஏதாவது காரணம் போட்டுதான் நீ கண்ணை மூடிட்டு அதை அடிச்சிடலாம். அவனுக்குள்ள இருக்கிறது ஜாதிய மனநிலை. அதனால தான் பெரியார் அமைப்புகள் பெரும்பாலும் ஜாதிய ஒழிப்பு குறித்து பேசுறதுக்கு காரணம் என்னன்னாக்கா இதுக்கு தான் காரணம். அது ஒன்று மட்டும்தான். அதை நீக்கிட்டோம்னாக்க ஆட்டோமேட்டிக்காக மனுஷனாயிருவான், மரத்துலேருந்து இறங்கிடுவான், 2 காலம் நடக்க ஆரம்பிச்சிருவான். எடப்பாடி பழனிசாமி மாதிரி இப்படி போக மாட்டான், நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் தொடர்ந்து சாதி ஒழிப்பு பற்றி நம்ம பேசிட்டே இருக்கிறது. அப்போ சின்ன வயசுல நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அந்த எதிர்கட்சிக்கு அவங்களுக்கு போய் ஓட்டு போடுமா. ஏன்னாக்கா எதிர்கட்சியில் நிற்கிறவர் எங்கே சாதிக்காரு, எதிர்கட்சியில் நிற்கிற எங்கே சாதிக்காரு, அங்கே திமுக போட்டிருக்கிறது வேற சாதிக்காரு. அப்போ நான் எங்கள் அம்மாட்ட போய் பிரெயின் வாஷ் பண்ணுறேன். எங்கள் அம்மா நான் போட்டுறேன்டா தம்பி, நான் போட்டுறேன் தெரியும். அப்பா சொன்னால் கேட்க மாட்டாரு, நான் போட்டுறேன்டா தம்பி, புற தம்பி, நான் அம்மா உனக்காக போட்டுறேன் அப்படின்னு போயிட்டு அம்மா போயிட்டு ஓட்டு போட்டு வந்துருச்சு. வந்தோடனே அம்மாட்ட கேட்டேன் அப்படின்ருச்சு. அப்புறம் நான் தூங்கிட்டேன்னு நினச்சி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே. தம்பி இந்த மாதிரி சொன்னா சின்ன பிள்ளை நம்மளே தெரியும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட இதே மாதிரி நான் முழிச்சிருந்ததுனால காதில் வாங்கிட்டேன். இந்த குழந்தைகள்லாம் முழிக்கலை, சரிங்களா? இந்த இன்ஸ்டா வீடியோ போட்ட குழந்தைகள் முழிக்கலை, நான் முழிச்சிட்டேன். இதுதான் அதில் கதை. அதனால தாத்தா பாட்டி கிட்ட சொன்னதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நடந்திருக்கும். ஆனால் அவங்க ஓட்டு போட்டாங்களா அப்படின்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அது ஓட்டு போட்டாங்களா இல்லையாங்கிறது அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த குழந்தைகள் என்னை மாதிரி முழிக்கலை, அந்த குழந்தைகள் தூங்கிருச்சு. இதில் நாம் ஏன் திமுகவை ஆதரிக்கணும்? இந்த திமுக கூட்டணியை எதற்காக ஆதரிக்கணும்? ஆதரிக்கிறதுக்காக ஏதோ நம்மளாம் ஆதரித்து பேசிகிட்டு இருக்கோம். கோவன் தோழர் உங்களுக்கு வந்து மாதம் மாதம் பணம் தர்றாங்களா? 5 லட்சம் 10 லட்சம் 2 லட்சம் ஏதோ தர்றாங்களா? இல்லை. என்ன தோழர் நீங்கள் தீனா தோழர் உங்களுக்கு எதுவும் பணம் வருதா? வாரம் கூட்ட போடுறீங்க, பணம் எதுவும் வருதா? இல்லை. இப்போ காயத்ரி தோழர் உங்களுக்கு எதுவும் பணம் வருதா? இல்லை. யாருக்காவது வருதா? தளபதி ராஜ் தோழர் உங்களுக்கு வருதுங்களா? யாருக்கும் இல்லை. அப்படி இருக்கும்போது நாம ஏன் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து பேசிட்டு இருக்கணும்? என்ன காரணத்துக்காக திமுகவுக்கு நம்ம ஆதரவு தரணும்? அப்போ நம்மளுக்கு எதுவும் காசுலாம் வரல, நம்ம எதுக்கு திமுகவுக்கு சும்மா கொடி பிடிச்சி நம்ம என்ன நாளைக்கு என்னைய கொண்டு போய் ஒரு அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்களா? என்ன நாமெல்லாம் ஓட்டர்ஸ்குள்ள போகிறதுக்கு நம்மளாம் தகுதியே இல்லாதவங்க. இவங்களுக்கு ஓட்டு போடுறதா நம்ம கடைசி வரைக்கும் கேட்க போகிறோம். எனக்கு ஓட்டு போடுன்னு நம்ம ஒருபோதும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம இங்கே கருப்பு சட்டை போட்டு கொள்கை ரீதியாக பெரியார்னு ஏற்றுக்கிட்டு வந்துட்டோம்னாக்கா, நம்ம இயக்க ரீதியாக வந்துட்டோம்னாக்கா நமக்கு எம்எல்ஏ பதவி கிடைக்காது, எம்பி பதவி கிடைக்காது, அமைச்சர் பதவி கிடைக்காது. நீங்கள் ஊரில் ஒரு லோக்கல் வார்டு மெம்பராக கூட நீங்கள் ஆக முடியாது. மக்களுடைய பிரச்சனை மட்டும்தான் பேசணும், மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரிஞ்சுக்கணும், மக்களை பகுத்தறிவுப்படுத்தணும். அது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்கணும். அப்போ இருக்கும்போது நம்ம எதுக்கு திமுக அப்படி தொங்கிட்டு இருக்கணும்? எனக்கு எந்த பதவியும் கிடைக்காது, எந்த பணமும் கிடைக்காது, எந்த பவுசும் கிடைக்காது, எந்த சுகமும் கிடைக்காது, நான் எதுக்கு திமுக பிடிச்சி தொங்கிட்டு இருக்கணும்? இவ்வளவு கட்சிகள் இருக்குல்ல. ஏன்னா இந்த கேள்வியில் அவங்ககிட்ட இருக்கிற கேள்வியாக இருக்கும். இந்த ஆதரிக்கிறவங்ககிட்ட நம்ம இப்போதுலேருந்தே பேச ஆரம்பித்தாதான் நம்ம அடுத்த எலெக்ஷனுக்குள்ள கொஞ்சம் பேரையாவது மனுஷனா மாற்றி நம்ம இந்த மாதிரி கொண்டு வர முடியும். எல்லாரையும் மாற்ற முடியுங்கிற நம்பிக்கை கிடையாது. கொஞ்சம் பேர் இருப்பான், இந்த மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு சில பேர் உட்காந்துருப்பான். அப்புறம் என்னன்னே தெரியாமல் மாற்றி போடணுங்கிற ஒருத்தன் போடுவான். அப்புறம் ஊழல், இந்த உருட்டுகள், வாரிசு அரசியல், இந்த உருட்டுகளில் சில பேர் மாற்றி போடுவாங்க. அவனை மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும், பிரித்து எடுக்க முடியும். அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் நம்மளோட டார்கெட்டு. அப்போ அவனுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. நாம் ஏன் திமுக, நான் இல்லை, நாம ஏன் திமுகவை ஆதரிக்கிறோம் அப்படின்னா,
திமுக தான் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எதிராக உள்ள சக்திகளை எதிர்த்து நிற்கிற ஒரே சக்தி திமுக தான். அப்படி எந்த சக்தி எங்கேயாவது எதிர்த்து நிற்குது? வேற ஒன்றும் இல்லை. இந்த காலத்துல இல்லை, எல்லா காலத்திலையுமே கடந்த 2000 வருடங்களாக இருக்கட்டும், நாம கடக்க போகிற 2000 வருடங்களாக இருக்கட்டும், கடந்து கொண்டிருக்கிற 2026 வருடமாக இருக்கட்டும், எல்லா காலகட்டத்திலையுமே நமக்கான எதிரி ஒரே ஒரு எதிரி தான். அந்த எதிரி பார்ப்பனியம். இது சித்தாந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். அமைப்பு வார்த்தையை பயன்படுத்தணும்னா RSS, கட்சி வார்த்தையே வேணுமா பிஜேபி, கோட்பாடு ரீதியா வேணுமா சனாதனம். அப்ப இதையெல்லாம் யார் எதிர்த்து நிற்கிறாங்களோ, எந்த கட்சி எதிர்த்து நிற்குதோ அந்த கட்சிக்கு தான் நம்மளுடைய முழு ஆதரவு. அவன் ஊழல் பண்றான், அவன் இது பண்றான், அவன் அது பண்றான், அதெல்லாம் நான் அப்புறம் வர்றேன், அதுக்கெல்லாம் நம்ம ஆதரிச்சு நிற்கல. ஆனா முதலாக அவனுடைய கொள்கையாக அவனுக்கு உள்ள திறமையாக என்ன நம்ம பார்க்கணும், என்ன அளவுகோல் வைக்கணும்னா, இவன் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறானா, இந்த கட்சி தலைமை அந்த கட்சியினுடைய கொள்கை எதிர்க்கிறதா, RSS எதிர்க்கிறதா, பிஜேபி எதிர்க்கிறதா, சனாதனத்தை எதிர்க்கிறதா, வர்ணாசிரமத்தை எதிர்க்கிறதா. எதிர்த்ததுனாக்கா கண்ணை மூடிட்டு அவனுக்கு ஆதரவு தெரிவிச்சிடணும். அந்த வகையில தான் திமுகவையும் திமுக கூட்டணியும் நம்ம ஆதரிக்கணுமே தவிர, ஏதோ திமுக காசு தருது அல்லது திமுக கிட்ட பகைச்சிக்காம இருந்துட்டோம்னாக்க நம்ம ஏதோ அனுகூலமா சம்பாதிச்சுக்கலாம், அதெல்லாம் ஒரு இளவும் கிடையாது. எங்க வீட்டுக்கு ஃப்ரீ கரண்ட் வர வேண்டியது இன்னும் வரல. இந்த கரண்ட் எங்கள் ஊர்லாம் டெல்டா மாவட்டங்களில் போருக்கு வந்து ஃப்ரீ கரண்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா. போன தடவை எங்களுக்கு சீனியாரிட்டி படியே வர வேண்டியது, பல வருஷமாக உட்காந்துருந்து போன தடவை கொடுத்தல வர வேண்டியது. ஃபஸ்ட்டு எங்களுக்கு இன்னும் வரவே இல்லை. அந்த ஆஃபீஸர் ஏதோ கொள்ளப்படி பண்ணிட்டு அவன்கிட்ட காசு வாங்கிட்டு போட்டு விட்டான். அது சண்டை போயிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள. எனக்கு இங்கே இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனாக்கா எனக்கு அந்த கரண்ட் நான் வாங்கி எனக்கு வர வேண்டியதே வரல. எனக்கு எங்கே சைடில் இருந்து கொடுப்பாங்க, எனக்கு சைடில் இருந்து கொடுத்தாங்க. நான் எதுக்கு 350 ரூபாய் டிக்கெட் போட்டு பஸ்ல ஏறி வந்து அங்கேருந்து வந்து இறங்கி அந்த காந்தி சிலைகிட்ட எங்கே இறக்கிவிட்டான், அங்கேருந்து திரும்ப நடந்து வர்றேன். எனக்கு காசு கொடுத்தாங்க, நான் காரில் ஜம்முன்னு ஏசி போட்டு வந்துருக்க மாட்டேன். அப்போ எதுக்காக ஆதரிக்கிறோம்னாக்கா இதற்காகத்தான் நம்ம திமுகவை ஆதரிக்கிறோம். அப்போ மற்ற கட்சிகள் என்ன பண்ணுது? அதிமுக பார்ப்பனியத்தை எதிர்க்கிறதா இல்லை, RSS எதிர்க்கிறதா இல்லை. ஏன்னா கரை சேவை பண்றதுக்கு அம்மாவே கல் கொடுத்து அனுப்புனாங்க. பிஜேபி எதிர்க்கிறதா? கூட்டணியே வச்சிருக்க, இப்ப கூட்டணியே வச்சிருக்கு. சனாதனத்தை எதிர்க்கிறதா? சனாதனங்கிற வார்த்தையே இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வாயிலிருந்து வரவே இல்லை. அவருக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாது. பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, ஐயா திராவிடம்னா என்னங்க அப்படிங்கிறாரு. உடனே என்ன பண்ணுவாங்க, ஆமா அதோட நீங்க திராவிடம்னு கேட்டீங்கன்னாக்கா ஒண்ணும் இல்லை. நீங்க வந்து மெனு மட்டும் தான் சொல்லணும் அவர்கிட்ட. அது வந்து கல் தோசையா இல்லை நைஸ் தோசையா உங்களுக்கு வேணுமா, இல்லை ஆனியன் தோசை வேணுமா, பொடி தோசை வேணுமானாக்கா மாவே இல்லாமல் காற்று ஒரு 10 தோசையை ஊற்றி வீசி எறிஞ்சிருவாப்புல. அது அறிவார்ந்த நபர்களை தான் கேட்கணும், அதை வந்து ஆய்வாளர்களை தான் கேட்கணும். கட்சி பேர் என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ அங்கே அண்ணாவும் இல்லை திராவிடம் இல்லை, அனைத்து இந்தியா இருக்கு, அண்ணா இல்லை திராவிடம் இல்லை. அப்போ அவருக்கு சனாதனம்ன்ற வார்த்தையே தெரியாது. அப்போ அதிமுக கூட்டணி பார்ப்பனியத்தை RSS பிஜேபி எதிர்க்கல, அதனால நம்ம அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கல. சரி, வேற யார் இருக்கா? அடுத்து நம்ம கோவன் தோழர் போட்டு பொலன்னு பொழந்தாப்புல நம்ம அண்ணன் இருக்காப்புல, ஆமக்கரி அண்ணன் இருக்காப்புல. ஆமா, என்னாக்கா பாண்டிச்சேரிக்கு அவருக்கு நெருங்கி தொடர்பு உண்டு. நீங்க வேற எதாவது கனெக்ட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் அதை சொல்லல. ஏன்னா அண்ணன் வந்து பாட்டிலேயே பிறந்து பாட்டிலேயே வளர்ந்து பாட்டிலேயே பிறந்து பாட்டிலேயே வளர்ந்து சொல்ல நான் அதை சொல்ல வரல. பாண்டிச்சேரியில் இங்கே இருக்கும் பொழுது நிறைய தோழர்களோட தொடர்பில் இருந்தார் அப்படிங்கிறத நான் சொல்ல வந்தேனே தவிர, அவர் ஏதோ இங்கே சரக்கு போடுறதுக்காக வந்து சரக்கு போகிறதுக்காக தங்கி சரக்குலேயே வாழ்ந்து அப்படி நான் சொல்ல வரல. ஒருபோதும் நம்ம அது தனிப்பட்ட விருப்பம் வருது. அவர் சாப்பிட்றாரு அப்படிங்கிறது அவரோட தனிப்பட்ட விருப்பம். என்ன பிராண்டு வேணுமோ வாங்கி சாப்பிட போகிறப்பல பொது வழியிலே என்ன பேசுகிற அப்படிங்கிறத என்னுடைய பிரச்சனை. நீ சரக்கு போட்டு போதையில் வந்து ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணாதான் எனக்கு பிரச்சனை. நீ போதையை போட்டு காலைல 8 மணிக்கே அந்த விஜயலட்சுமிக்கு நடிகை ஆபீஸுக்கு வர வச்சு 7 முறை கருக்கலைப்பு செஞ்சதான் எனக்கு பிரச்சனை. அது அந்த அம்மாவே புகாரில் கொடுத்துட்டு எஃப்ஐஆர் அப்படிதான் 7 முறை கருக்கலைப்பு செஞ்சுருக்கான். கருக்கலைப்பு வீரன்னு நீங்கள் அவார்டே கொடுக்கலாம். அதுக்கு நம்ம ரெஃபர் பண்ணலாம். மோடி அவர்களே, நீங்கள் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு அவார்டு கொடுக்குறீங்க, இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு 7 முறை கருக்கலைப்பு வீரனுங்கிற அவார்டை கொடுக்கனாக்க என் தலைவன் தான் முதல்ல போய் நிற்பான். அப்போ அந்த கட்சி ஏதாவது இருக்குதா? அது இல்லை. சங்கி என்றால் சக நண்பன்னு சொல்கிறான். அதிமுகவாவது கூட்டணி தான் வச்சிருக்காங்க. இவன் எப்படின்னாக்கா அமித்ஷாவுடைய காலை வந்து அவருடைய ஷூவை பாலிஷ் இல்லாமையே இவருடைய ஆகாவாலேயே பாலிஷ் பண்ணி விட்டுருவார். அந்த அளவுக்கு அவர் இருக்காப்புல. அப்போ அவர் நம்ம ஆதரிக்க முடியாது. அப்போ இன்னொன்று யாருனாக்கா புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு தான் நம்ம இப்போ கூட்டமும் நடத்திட்டு இருக்கணும் வைங்களேன்.
அப்ப திமுக எதிர்க்குது. அப்ப நான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் அந்த கட்சியை ஆதரிக்கணும்னா விஜய் தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக நம்ம எதிர்க்கல. நடிகர் கட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றோம்லாம் நான் கிடையாது. யாரு வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யாரு வேணாலும் இங்க பிரச்சாரம் பண்ணலாம். மக்கள் பார்த்து குத்துனா மந்திரி, இல்லைன்னா எந்திரிங்கிற பஞ்ச தான் நமக்கு. அப்ப நீ பிஜேபி, ஆர்எஸ்எஸ்ஐ, பார்ப்பனியத்தை, வர்ணாசிரமத்தை எதிர்க்கிறியா இல்லையாங்கிறத என்னுடைய கேள்வி. நான் ஆதரிச்சே பேசலையேங்கன்னு நீங்க சொல்லுவீங்க. அந்த கட்சியில ஆதரிக்கக்கூடிய நண்பர்கள், தோழர்கள், சிறுவர்கள் சொல்லலாம், இல்லையே எங்க தலைவர் என்னைக்காவது பார்ப்பனியத்தை நான் ஆதரிக்கிறேன் எந்த மேடையிலும் பேசலையே, ஆர்எஸ்எஸ்ஐ ஆதரிக்கிறேன், பிஜேபியை ஆதரிக்கிறேன், வர்ணாசிரமத்தை ஆதரிக்கிறேன், சனாதனத்தை ஆதரிக்கிறேன் எந்த மேடையாவது பேசியிருக்காரா? பேசவே இல்லைங்க தலைவர், பேசல ராஜா. இதெல்லாம் எதிர்க்கிறேன்னு சொல்லி என்னைக்காவது பேசியிருக்காரா? எடப்பாடி பழனிசாமி வாயிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படி சனாதனம்ங்கிற வார்த்தையோ, ஆர்எஸ்எஸ்ங்கிற வார்த்தையோ, வர்ணாசிரமங்கிற வார்த்தையோ வரலையோ, அதே மாதிரி தான் இந்த நடிகர் விஜயனுடைய வாயிலிருந்து இந்த நிமிடம் வரை பெரியார் அம்பேத்கரை கொள்கை தலைவர் என்று சொல்லி கொண்டு வருகிற அந்த முண்டக்கலப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் தன்னுடைய வாயில ஆர்எஸ்எஸ் என்கிற வார்த்தையோ, சனாதனம் என்கிற வார்த்தையோ, வர்ணாசிரமம் என்கிற வார்த்தையோ இதுவரைக்கும் அவனுடைய வாயிலிருந்து வரவே இல்லை. அது எப்படிங்க பெரியார் அம்பேத்கரை கொள்கை தலைவர்னு சொல்ற ஒருத்தவன் பார்ப்பனியம், ஆர்எஸ்எஸ், சனாதனம், வர்ணாசிரமம் இந்த வார்த்தையே வராம அவன் எப்படி பெரியார் அம்பேத்கரை கொள்கை தலைவர்னு சொல்லுவான்? அப்ப நீ எதிர்க்கல, அப்ப நீ பார்ப்பனியத்தை எதிர்க்கல, ஆர்எஸ்எஸ் எதிர்க்கல, சனாதனத்தை எதிர்க்கலனாக்கா அப்புறம் நான் உனக்கு என்ன, இதுக்கு உனக்கு ஆதரவு தரணும், நான் எதுக்கு உன் பின்னாடி நிக்கணுங்கிற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடந்ததுக்கு காரணம், அடிமைப்படுத்தியது பார்ப்பனியம், அடிமைப்படுத்தியது ஆர்எஸ்எஸ், அடிமைப்படுத்தியது சனாதனம், வர்ணாசிரமம். அதெல்லாம் உடைச்சு போட்டுதான் பெரியார் நீ வச்சிருக்க கொள்கை தலைவர் இந்த பெரியாரும் அம்பேத்கரும் சொன்னதுதான் இது. அப்ப அதை உடைச்சு போட்டுதான் ரெண்டு தலைவர்கள் ரைஸ் ஆகி வந்து மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதற்கு எதிராக ஒரு டைரக்ஷன் கொடுத்ததே அந்த ரெண்டு தலைவர்கள் தான். அப்ப அதை நீ கொள்கையாக திமுகவை விட, விசிகாவை விட இந்த கொள்கைகளை நீ அதிகமா பேசியிருந்தீங்கன்னா, இந்த சனாதனத்தை அதிகமாக எதிர்த்திருந்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் அதிகமாக எதிர்த்திருந்தீங்கன்னா, பார்ப்பனியத்தை அதிகமாக எதிர்த்திருந்தீங்கன்னா, நாங்கள் எதுக்குப்பா திமுக கூட்டணிக்கு போய் ஆதரவு தர போகிறோம்? இந்த கூட்டணியை விட பாருங்க, எழுச்சி தமிழரை விட, திமுகவை விட பாருங்க, இந்த நடிகர் விஜய் புதுசாக வந்தவர் அதிகமாக எதிர்க்கிறார் பாருங்க. அப்போ அளவுகோலா இவங்களை விட அவர் அதிகமாக எதிர்க்கிறாருனாக்கா அவர் தாங்க தமிழ்நாட்டினுடைய காவலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக அங்கே பின்னாடி போய் நின்றுப்போமா இல்லையா? நீ அதை செய்யல ராஜா, அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நீ அதை செய்யணும்ல. திருப்பரங்குன்றத்தில் அந்த கோவிலில் விளக்கேத்தல, இந்த தீபமேத்தல, கார்த்திகை தீபம் அப்படிங்கிற அப்பட்டமான பொய்யை சொன்னாங்க. அப்பட்டமான பொய். அதற்கு நீதிமன்றமும் ஒத்துழைச்சு, எல்லா ஆதாரங்களும் இருந்து கண்ணெதிர. அது எப்படியாப்பட்ட பொய் தெரியுமா? அதாவது இந்த அரங்கத்தில் கோடி பேர் கூடியிருந்தாங்க மைனர் பேசும்பொழுதுன்னு நாளைக்கு பத்திரிகையில் வந்தாக்கா நீங்கள் எந்த உறுப்பு வழியாக சிரிப்பீங்க? கண்டிப்பாக நீங்கள் வாய் வழியாக சிரிக்க மாட்டீங்கல்ல. அந்த மாதிரியான அப்பட்டமான பொய் தான் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்படவே இல்லை என்பது. காலாகாலமாக ஏற்றிக்கிட்டு இருக்காங்க, வருடாவருடமாக ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏற்றக்கூடிய இடம் எது அப்படிங்கிறத அந்த ஆகமத்தில் இருக்குது. அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே ஒரு பட்ரு இருக்காரு, அந்த பட்ரு அவர் எந்த இடங்கிறது அந்த பட்ரே அங்கே போய் சொல்லியிருக்கா. அப்படி அந்த இடத்துல தாங்க ஏற்றிக்கிட்டு இருக்காங்க வருஷமாக. அங்கே உள்ள புத்தகங்களும் அங்கே உள்ள மூல கதைகளும் அதுதாங்க சொல்லுதுன்னு சொல்லி அந்த பட்ரும் அங்கே போய் வாக்குமூலம் கொடுத்துட்டாப்புல. ஆனால் அங்கே உள்ள பட்ரு என்ன சொல்லிடுச்சுனாக்கா அப்படி இல்லைன்னு சொல்லுது. நான் சொல்கிறது வக்கீல சொன்னேன், நான் அங்கே உள்ள பட்ருங்கிறது வக்கீல சொன்னேன், நீங்கள் யாரும் தவறு எடுத்துக்கூடாது. அப்போ எதிர்த்து பேச. அப்போ அங்கே நீதிமன்றம் என்ன சொல்லுதுனாக்கா இல்லை, அதாவது அந்த நபர் ராம ரவிக்குமார் எங்கே கேட்குறாரோ அங்கே தான் ஏற்றணும். எங்கே? அங்கே உள்ள தர்காவுக்கு பக்கத்தில் ஏற்றணும், மசூதிக்கு பக்கத்தில் ஏற்றணும். அப்போ அங்கே உள்ள அந்த வழிபாடு, அவங்களுடைய வழிபாட்டு தலமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஏற்றினாக்கா எவ்வளோ பெரிய மத கலவரம் ஏற்படும். அப்போ அதை தடுத்து நின்றது யார்? அந்த கலவரத்தை தூண்ட முயற்சி செய்தது பிஜேபி, ஆர்எஸ்எஸ். இதான கலவரத்தை மூண்ட, இந்து முஸ்லீம் கலவரத்தை மூட்ட முயற்சி பண்ணது அவங்க தானே. அப்போ இதை முதல்ல எதிர்த்து பேச வேண்டியது யாரு? இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அப்போ எதிர்கட்சின்னு சொல்லிக்கிட்டு அடுத்ததாக என் தலையில் அதான் செந்தில் சொல்லுவாப்புல, இல்லை தூக்கி வைங்கன்னு பொசிஷனில் நிற்பாப்புல. எல்லாரும் வந்துட்டீங்களா, தூக்கி வைங்க, நான் தூக்கிறேன், நான் ரெடி அப்படின்னு பாப்புல. அந்த மாதிரி நான் ரெடியாக இருக்கேன், என் தலையில் அந்த முதலமைச்சர் பதவி தூக்கி வைங்கன்னு சொல்றீல. அப்போ நீ என்ன பண்ணணும்னாக்கா இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு திருப்பரங்குன்றத்திற்கு திமுகவிற்கு முன்னாடி நீ போய் நின்றுக்கணுங்க. we will face the consequences, we are not allowed னு சொன்னது யாருங்க சொன்னது? ஸ்டாலின் தானே சொல்ல சொன்னாரு.
ஸ்டாலின் தானே சொன்னாரு, அங்க உள்ள போலீஸ் ஆபீசர் தானே சொன்னாரு. நீங்க இந்த கிக்கி பிக்கி பண்ணுவாங்க, இப்ப சொல்றோம்ல இந்த தற்கொலைகள் கிக்கி பிக்கி பண்ணு தெரியுமா, ஸ்டாலின் நான் சொன்னாரு, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க, அங்க உள்ள போலீஸ் ஆபீசர் சொன்னாரு. ராஜா இதே ஆட்சியை எடப்பாடி கையில கொடுத்துப்பாரு, இதே போலீஸ் ஆபீசர் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அந்த கூட்டத்தை மேல கூட்டு போவாரு. யூனிஃபார்ம் ஒண்ணுதான் ராஜா, மேல யார் இருக்காங்கிறத பொறுத்து தான் அந்த யூனிஃபார்ம் என்ன பேசுங்கிறது இருக்கு. இதே யூனிஃபார்ம் போட்டவர் தான் பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தில் என்ன பண்ணாரு, இதே யூனிஃபார்ம் போட்டவர் தான் தூத்துக்குடியில 13 பேரை சுட்டு கொன்னது. அப்ப இந்த காக்கி இருக்குல்ல, அது ஒரே மாதிரி தான் செயல்படும், ஒபே த ஆர்டர், அதை மட்டும் தான் செயல்படும், அதுவா செயல்படாது. காக்கி சட்டையை போட்டாங்க, ஒபே த ஆர்டர் தான், மேல என்ன சொல்றாங்களோ அதை சொல்லுவாப்ல, மேல என்ன செய்ய சொல்றாங்களோ அதை செய்வாப்ல. அப்ப மேல யார் இருக்காங்கிறது தான் இங்க பிரச்சனையை தவிர காக்கி சட்டை பிரச்சனை இல்லை, அது ஒரே மாதிரி தான் செயல்படும். அப்ப இதே எடப்பாடி கையில் கொடுத்திருந்தாக்கா அங்க கலவரத்தை மூட்டுறதுக்கு இவரே காவல் போட்டு அனுப்பிச்சிருப்பாப்ல, அதே காவலோட இணைந்த அதே காவலரை வச்சு we will support you இருப்பாப்ல, we not allow you சொன்னார்ல, அவரை வச்சு we will support you, we come, we follow you, we support அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருப்பாப்ல. ஆனா ஸ்டாலின் அவர்கள் இருந்ததுனால அந்த உதடுகள் அந்த காக்கி சட்டை வேற ஒரு டயலாக் பேசுச்சு. என்ன பேசுச்சு, we will not allowing, we will face the consequences சொன்னுச்சு. அப்ப அங்க தடுத்து நிறுத்தினது யாரு, மதக்கலவரம் வரக்கூடிய இடத்த திமுக, ஸ்டாலின் அவர்கள், அவங்க தலைமையிலான ஆட்சி. ஏன்னாக்கா போலீஸ் டிபார்ட்மெண்ட் முதலமைச்சர் கீழே வரும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன தவறு செய்தாலும் அதற்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு, என்ன நல்லது செஞ்சாலும் அதற்கு முதலமைச்சர் தான் பாராட்டு தெரிவிக்கணும். அப்ப அந்த விஷயத்துல இந்த நிமிஷம் வரைக்கும் வாயை திறக்கல. சரி நடந்து முடிஞ்சு போச்சு, நீ வாயை திறந்தியா திருப்பரங்குன்ற விஷயத்துல? அப்ப திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு காரணமானது ஆர்எஸ்எஸ் பிஜேபி பார்ப்பனியம், அதை எதிர்த்து நீ வாயவே திறக்கலையே. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் நீ பட்டியலிடுவீங்க தமிழ்நாட்டில்? இதெல்லாம் பெரிய பிரச்சனை, நீட்டு பெரிய பிரச்சனை, சிஏஎன்ஆர்சி ஒன்று கொண்டு வந்தாங்க அது ஒரு பெரிய பிரச்சனை, அப்புறம் டீலிமிட்டேஷனை கொண்டு வர பார்த்தாங்க அது ஒரு பிரச்சனை, அப்புறம் வேற என்ன அந்த விவசாய சட்டம்னு கொண்டு வர பார்த்தாங்க அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யார் ராஜா? இதெல்லாம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட மசோதாக்களா? டெல்லியில பார்லிமெண்ட்ல மோடி தலைமையில் இயற்றப்பட்ட மசோதாக்கள், இதெல்லாம் மசோதாவாக மாறி சிலது சட்டங்களாக மாறிச்சு, சிலது சட்டங்களாக மாறினதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த விவசாயிகளும் போராடி அந்த கவர்மெண்ட்டை முட்டிப்பட வச்சாங்க, அதுக்கு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இறந்தாங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஸ்டாலின் அவர்கள் தான் போய் இதெல்லாம் மசோதா தாக்கல் பண்ணிருந்தாரா பார்லிமெண்ட்ல? அல்லது ஆராசா அவர்கள் அந்த மசோதா தாக்கல் பண்ணாரா? ஆனால் திருச்சி சிவா தாக்கல் பண்ணாரா? அக்கா கனிமொழி போய் தாக்கல் பண்ணாங்களா? யார் அந்த மசோதாக்கள் தாக்கல் பண்ணது? பிஜேபி கவர்மெண்ட். அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அப்ப இதுதானே பிரச்சனைன்னு நீ சொல்ற. இந்த பிரச்சனையை கொண்டு வந்தது, உருவாக்கி உள்ள கொண்டு வந்தது யாருனாக்கா பிஜேபி. உன் வாயிலிருந்து என்னைக்காவது நீட்டை எதிர்க்கும் பொழுது அங்க அனிதா வீட்டில் போய் உட்காந்துருந்தாப்புல அந்த நடிகர், அப்போ உட்காந்துருந்தாப்புல, அப்ப இந்த நீட்டுக்கு காரணம் பிஜேபி, இந்த பிஜேபியை நாம் அனுமதிக்க கூடாது, உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிறத அன்னைக்கு பேசல, இன்னைக்காவது நீ பேசிருக்கணும்ல. அப்புறம் எதுக்கு அனிதா வீட்டில் போய் உட்காந்துருந்த? அப்ப எல்லாம் முன் தயாரிப்புகள், பின்னாடி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முன் தயாரிப்புகள். அப்ப உனக்கு உள்ளுக்குள்ள எந்த உணர்வுமே இல்லை, யாரோ ஒரு குருமூர்த்தி எங்கேயோ உட்காந்து டைரக்ஷன் பண்றான், அந்த டைரக்ஷனுக்கு நீ ஆடிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க. அதனால ஏன் இந்த தாவேகா கட்சி எதிர்க்கிறோம்னாக்கா, நீ பிஜேபியை, ஆர்எஸ்எஸ்ஐ, சனாதனத்தை, பார்ப்பனியத்தை நீ எதிர்க்கல, திமுகவை விட அதிகமா எதிர்க்கல, விசிகாவை விட அதிகமா நீ எதிர்க்கல, திமுக கூட்டணியை விட நீ அதிகமா எதிர்க்கல. அதனால நாங்க திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். இப்ப தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த பெரியாரிஸ்டுகளும் இன்னும் முற்போக்கு ஜனநாயக சக்திகள் எல்லாம் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்க தயாரா இருக்காங்க. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்னா, திமுகவை விட, விசிகாவை விட, திமுக கூட்டணியை விட ஆர்எஸ்எஸ்ஸையும் பார்ப்பனியத்தையும் அதிகமா எதிர்த்து காமி, பின்னாடி நாளைக்கு நாங்க நின்று காமிக்கிறோம். ஏன்னா எங்க தாத்தா ஊருக்குள்ள கொஞ்சம் நிலப்பலம் படைச்சவர், ஆனா அவர் கையெழுத்து போட தெரியாது, படிக்க தெரியாது, அவர் ஒரு தற்குறி. ஆனா அவர் தாவேகாவெல்லாம் ஆதரிக்கல, அந்த தற்குறி கிடையாது, படிக்காத தற்குறி, கை நாட்டவர், கையெழுத்து போடுவார். எப்படி போடுவார்னாக்கா, இந்த ஸ்டாம்ப் பேப்பர்லாம் அவரோட கையெழுத்தை பாட்டுருக்கேன், சைதாப்பேட்டில் ஆரம்பிச்சாருனாக்கா அப்படியே வண்ணாரப்பேட்டில் போய் நிற்கிது, அது அவரோட கையெழுத்து தான். அவரை நம்ப வைக்கிறது பல நாள் ஆகிடும். வண்டி அப்படியே போயிட்டு நம்ம பிடிச்சி இந்த பேப்பரை தாண்டி டேபிளை தாண்டி கையெழுத்து போட்டுருப்பாரு. தாத்தா இதுக்குள்ளே தான் கையெழுத்து போகணும்னு நிப்பாட்டணும் அவர். அந்த அளவுக்கு தான் அவருடைய படிப்பு, கையெழுத்து போட மட்டும் இங்கே கற்றுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் எங்கள் அப்பா ஓரளவுக்கு 10வது வரைக்கும் படித்தார். அப்புறம் அதை வச்சுட்டு பிஎஸ்என்எல் வேலைக்கு, சின்ன வேலைக்கு போனார். இன்றைக்கி அவருடைய பையன் நான் டிகிரி முடிச்சிருக்கேன், டிப்ளமோ முடிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன். நான் ஒரு யூடியூப் சேனல் 2-3 சேனல் வச்சுருக்கேன்.
நான் இப்போ எங்கே பார்த்தாலும் போய் பேசுகிறேன் பயம் இல்லாமல். அப்போ எனக்கு இது 3 தலைமுறையாச்சு. ஒரு டிகிரி என் பேருக்கு பின்னாடி பிஇ அப்படின்னு போடுறதுக்கு 3 தலைமுறையாச்சு எனக்கு. இது ஏன் 3 தலைமுறையாச்சு? ஏன் படிக்க வைக்கிறது எங்கள் தாத்தாட்ட காசு இல்லையா? எங்கள் அப்பாவை இல்லை எங்கள் தாத்தா படிக்கிறது அவர்கிட்ட காசு இல்லையா? என்னை படிக்க காசு இருந்து நான் படித்தேன். எங்கள் தாத்தா எங்கள் அப்பா படிக்கிறதுக்கு காசு இருந்துச்சுல, அவர் ஏன் படிக்கல? எங்கள் தாத்தா ஏன் படிக்கல? காலேஜ் சதியும் கிடையாது அப்படிலாம். இப்போ காலேஜ் சதியும் கிடையாதுனாக்கா எல்லாருக்குமே அப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பாப்பா விட்டு பிள்ளைலாம் அப்படி படிச்சிச்சு இத்தனை வருஷமா. நீங்கள் எல்லா பாப்பா விட்டு பிள்ளையும் எடுத்துங்க. எங்கள் தாத்தா யார் தெரியுமா? எங்கள் தோப்பனார் யார் தெரியுமா? அவர் அப்பவே ஜட்ஜி, அவர் அப்பவே டாக்டரு, அவர் அப்பவே எங்கள் தோப்பனாருடைய தோப்பனார் யார் தெரியுமா? இந்த கதைகள்லாம் அவங்க சொல்லுவாங்க. டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி எல்லாமே வெள்ளக்காரங்காலத்துலேருந்து படித்தவங்களா இருப்பாங்க, ஜட்ஜாக இருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருப்பாங்க, போலீஸ் ஆஃபீஸரில் பெரிய உத்தியோகத்தில் இருப்பாங்க, இப்படி பெரிய பெரிய உத்தியோகங்களாக இருப்பாங்க. அவங்க கதை. அப்போ எங்கள் அப்பனாத்தாலாம் என்னடா பண்ணாங்க? அப்போ எங்கள் அப்பனாத்தாலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இப்போ எங்கள் அப்பனாத்தாலாம் ஏன் படிக்கலை? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார்? பாப்பா மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருந்தானாக்கா அப்போ அதற்கு முன்னாடியிலேருந்து நம்ம வரணும். அதற்கு முன்னாடியிலேருந்து பார்ப்பனர்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும் அப்படின்னு சட்டமே இருந்துச்சு. பார்ப்பனர் அல்லாதவர்கள் நீ என்ன சாதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீ பிசியாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், நீ ராஜராஜ சோழனுக்கே தாத்தாவாக கூட இருக்கலாம், உலகத்தை கட்டி ஆண்டிருக்கலாம். நீ எதுவாக இருந்தாலும் நீ படிக்கக்கூடாது என்று சட்டம் இருந்தது. தாண்டி படிச்சுனாக்கா காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவாங்க, கண்ணு மொழியை நோண்டிடுவாங்க, நாக்கு அறுத்துருவாங்க. அதையும் தாண்டி படிச்சுட்டாக்கா அவனுடைய தலையை சேதம் செய்து விடுவார்கள். கோடாரால் அடித்து அவன் தொலையை பொழந்துருவாங்க. இதெல்லாம் சட்டமாக இருந்தது. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டங்களுக்கு அப்புறம் மாறி 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 வந்தனுடைய விளைவு தான் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன். இப்போ இந்த சட்டமெல்லாம் இல்லாமல் இருந்திருந்ததுன்னா எங்கள் அப்பாவுக்கு பேருக்கு பின்னாடி பின்னு வந்திருக்கும், எங்கள் தாத்தாவுக்கு பேருக்கு பின்னாடி ஏதோ ஒரு டிகிரி இருந்திருக்கும், எங்கள் தாத்தா ஏதோ ஒரு கலெக்டராக இருந்திருப்பாரு அல்லது போலீஸ் ஆஃபீஸராக பெரிய உத்தியோகமாக இருந்திருப்பாரு. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாருனாக்கா சனாதனம் என்கிற ஒரு சட்டம். அப்ப இந்த சனாதனம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்தது யாருனாக்கா பார்ப்பனர்கள். அப்ப பார்ப்பனர்களும் இந்த சனாதனம்ங்கிற சட்டமும் தான் நான் இவ்வளவு லேட்டா அந்த குடும்பத்துல இருந்து பரம்பரையில இருந்து ஒருத்தன் டிகிரி வாங்குறது இத்தனை வருஷம் ஆயிருச்சு. அவ திரும்ப நம்ம இதே மாதிரி பழையபடி எங்க தாத்தா மாதிரி ஆன கையெழுத்து போடுறதுக்கு என் அடுத்த தலைமுறை உருவாக்குறதுக்கு தான் நீட்னு உன்னை கொண்டு வர்றான், புதிய கல்விக் கொள்கைன்னு உன்னை கொண்டு வர்றான். அப்புறம் இந்த என்ன இல்லை இந்த ஒரு ஜாதியின் பேர்லேயே ஒரு இது கூட என்னடா அது விஸ்வகர்மா அப்படிங்கிற பேர்லேயே ஒரு திட்டம். இது எல்லாமே குலக்கல்வி. திரும்ப எங்கள் தாத்தா மூட்டை தூக்கு நடத்துக்கு என் பிள்ளைய அனுப்ப பார்க்குறாங்க. திரும்ப நம்ம தாத்தாக்கள் செருப்பு தைச்ச தாத்தாக்களுடைய பேரன்கள் திரும்ப செருப்பு தைக்கணும்னு அனுப்புகிறாங்க. திரும்ப பானை செஞ்ச அவங்களுடைய பேரன்கள் திரும்ப அவங்க தாத்தா மாதிரி வெயிலில் உட்காந்துட்டு பானை செய்வதற்கு அனுப்புவதற்கான வேலையை பார்க்குறாங்க. இதை சீமானை வச்சு ஒரு ரூட்டை போடுறது, இதை பற்றி பேசாமல் சைலண்டாக பெரியாரையும் அம்பேத்கரையும் வச்சுக்கிட்டு ஒரு ரூட்டை போடுறது, அதுதான் விஜய் வந்திருக்காப்புல. அப்போ இதையெல்லாம் நீ எதிர்த்தினாக்கா எனக்கு உன்னை ஆதரிக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லையே. அப்போ இதெல்லாம் அந்த தலைமுறைகளுக்கு தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வெளியில் போனால் ஆட்டோ வருது, பஸ் வருது, அப்புறம் அங்கிட்டு போனால் தேட்டர் இருக்குது, டிக்கெட்டு காசு கொடுத்தா டிக்கெட் கொடுக்குறாங்க, காசு கொடுத்தா இது கொடுக்குறேன், காசு கொடுத்தா இன்டர்நெட் வருது, காசு கொடுத்தா அது வருது, இது எல்லாமே வந்துடுது. நான் எங்கே ஒடுக்கப்பட்டேன்? அப்போ நான் ஃப்ரீ திங்கராக இருக்கலாம்ல. நீங்கள் ஒடுக்கப்பட்டீங்க, நீங்கள் ஓகே, நீங்கள் நான் ஒடுக்கப்படவே இல்லை. நான் எதுக்கு அந்த ஃப்ரீ திங்கராக இருக்கக்கூடாது? எனக்கு எந்த ஒடுக்குமுறை நடக்கலைன்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போ அவனுக்கு நடக்கிற ஒடுக்குமுறை என்ன? உங்கள் தாத்தா எப்படி இருந்தார், உங்கள் அப்பா எப்படி இருந்தாங்க, உங்கள் தாத்தாவுடைய தாத்தா எப்படி இருந்தாருன்னு நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. எனக்கு இதில் பெரிய கோபம் என்னன்னா, அந்த கட்சி இந்த தாவேக்கா மேலே இவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு பெரியாரையும் அம்பேத்கரையும் வச்சுட்டு இந்த 2 பேரையும் வச்சு ஈஸியாக ஏமாத்திலாம் நினச்சான் பாருங்க. நம்மளை 2000 வருஷமா யார் ஏமாத்துனா அப்படிங்கிறத நமக்கு வெளிச்சம் போட்டு காமிச்ச 2 பேரையும் வச்சு திரும்ப நம்மளை ஏமாத்திடலான்னு ஒருத்தன் உள்ள வரும் பொழுது, ஏன்னா அவரால் தான் நான் சாதிய மனநிலையிலேருந்து வெளில வர்றேன், நான் பிற்போக்குத்தனத்துலேருந்து வெளில வர்றேன், திரும்ப என்னை பல இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்கள வச்சே ஏமாத்தலான்னு வரும்பொழுது எனக்கு ஒரு கோபம் வருது. ஏன்டா அவங்க பல பேர் ஏமாத்தினதை நம்ம வெளிச்சம் போட்டு காமிச்சவங்க, அவங்கள வச்சுக்கிட்டே எங்களை ஈஸியாக ஏமாத்தலான்னு நினைக்கிறோன்னாக்கா நீங்கள் எங்களை எவ்வளோ பெரிய முட்டாளாக நினச்சிருப்ப நீ. அப்போ தமிழ்நாட்டில் உள்ள பெரியார்ஸுக்கெல்லாம் முட்டாள்னு நினச்சிருப்பில்ல நீ. ஈஸியாக அந்த ஃபோட்டோ வச்சாங்க மயங்கிடுவாங்க. அப்படியே விஸ்வகர்மா இதெல்லாம் நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் எப்படி பவன் கல்யாண் ஜெயிச்சதுக்கு முன்னாடி சேகுவரா கருத்துக்களை பேசினாரோ, பவன் கல்யாண் அங்கே என்ன பண்ணார்னா, அவர் பரப்புரை செய்யும் பொழுது சேகுவரா பேசும் பொழுது ஒரு ஸ்டேஜ் ஒரு டிசைனில் இருக்கும், சேம் அதே டிசைனில் அவரோட ஸ்டேஜ் இருக்கும். அவர் அப்போ சர்ச்சுக்கு போவார், அப்புறம் மதங்கள் எல்லாம் ஒன்றும் பாரு, எல்லா சாதியும் ஒன்றும் பாரு, சமத்துவம் பாரு, இதெல்லாம் பேசுவார். ஜெயிச்சா அப்படி இல்லை, ஜெயிச்ச உடனே சனாதனம் சனாதனம் சனாதனா 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 இந்த சேம் டெக்னிக் தான் இங்கே பயன்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. யார்? விஜயை வச்சு இங்கே பயன்படுத்த முயற்சி பண்ணுறாங்க.
அந்த பெரியாரை சொல்லி ஏமாத்தணும் அப்படிங்கிற பொழுது தான் நமக்கு ஏகப்பட்ட கோவம் வந்துச்சு. அப்போ நாங்கள் இப்போ பெரியார்ஸுக்கெல்லாம் அப்போ முட்டால் நினச்சிட்டு இருக்கேன். அப்போ இவங்கெல்லாம் நம்ம ஈஸியாக அதை வச்சுட்டோம்னாக்கா மக்களை ஏமாத்திடலாம் அப்படிங்கிற பொழுது தான் ஓகே இவனை விடவே கூடாது. நீ நேராக வர்ற நீ சாவர்கரை வச்சுட்டு வா. நீ பேசுகிற கருத்து சாவர்கருடைய கருத்துக்கள் தானே. நீ பேசுகிற கருத்து கோல்வால்கருடைய கருத்துக்கள் தானே. நீ பேசுகிற கருத்து ஹெட்கேவுடைய கருத்துக்கள் தானே. அப்போ அந்த தலைவரை வச்சுட்டு வந்தாக்கா உள்ள சாணியில முக்கப்பட்ட சிற்ப வாயில கம்ப கொடுத்து நல்லா 10 அடி அடிப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ அடியிலேருந்து தப்பிக்கணும்னாக்கா பெரியார் அம்பேத்கரை போட்டோ வச்சுட்டா போதும். பெரியாரிஸ்டுகளோட எண்ணிக்கை கம்மியா இருக்கலாம், ஆனா விழுற அடி அதிகமாக எங்கள்கிட்ட தானே இருக்கும். அப்போ இந்த போட்டோ வச்சிட்டோம்னாக்கா ஒரு மாதிரி நம்ம ஒரு பேலன்சிங்காக போயிருக்கலாம் அப்படிங்கிற இதுதான் எனக்கு ஏகப்பட்ட கோபத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ தற்குறின்னு சொல்றோம்ல, ஏன் தற்குறின்னு சொல்றோம்? சும்மா தற்குறின்னு சொல்றோமா? நமக்கு பிடிக்காத ஒரு கட்சி வந்துருச்சுப்பா, திமுகவுக்கு எதிராக ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சிட்டான், அதுக்காக அந்த கூட்டத்தில் உள்ளவங்களாம் நம்ம தற்குறின்னு சொல்றோமா? ஏன் அவங்களை தற்குறின்னு சொல்றோம்னா, இன்னைக்கு இந்த ட்விட்டர்ல ஒரு போஸ்ட், இந்த தாவேகாவில் உள்ள ஒரு அணில் ஒன்று போட்டிருக்கு. தாவேகா 150 இடத்திற்கு மேல் வெற்றி பெறும் என்று உளவுத்துறை அதிகாரிகள் ரகசிய தகவலால் நம்ம விஜய் அண்ணா தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை இன்று மாலை பனையூர் தலைமை அலுவலகத்தில் சந்திப்பதாக ரகசிய தகவல் வெளியாகியுள்ளது. RN ரவி அடிச்சு விரட்டி 6 மாசம் ஆகுதுங்கிறது தற்கூரிக்கு தெரியல. அது ஆட்சி அமைக்கிறதுக்கு RN ரவியை ரகசிய சந்திப்பு விஜய் சந்திக்க இருக்கிறாருன்னு தற்கூரி பேசி, இது வந்து ஒரு நேரட்டிவ். என்னக்கா 2 நாளாக அந்த நேரட்டிவ் போயிட்டு இருக்கு. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு உளவுத்துறை கொடுத்த தகவல் அதில் ஒருத்தன் இருப்பான் அந்த கட்சியில், இந்த டிபேட்லாம் போய் உட்காருவாப்புல, கிட்டத்தட்ட ஒரு மலமாடு சைஸுக்கு உட்காந்துருப்பான். நம்ம உருவக்கேலி பண்ணல, உருவக்கேலினாக்கா அந்த மாடு நம்ம மேலே கோச்சக்கூடாது, அதான் என்னுடைய பிரச்சனை. அதுதான் நம்மளுடைய பிரச்சனை. ஏன்னா மாடுக்கு வாய் இல்லைங்கிறதுனால நம்ம அதை உருவக்கேலி பண்ணக்கூடாது இல்லை. அதனால் அவன் ஒருத்தன் பேசிட்டு உட்காந்துருக்கான், உளவுத்துறை கொடுத்த தகவல் எங்களுக்கு அப்படின்றான் அந்த கட்சியில் உள்ள பொறுப்பாளர். இப்போ உளவுத்துறை கொடுத்த தகவல் 150 இடத்துக்கு மேலே நாங்கள் ஜெயிக்கிறோங்கிறத நேரட்டிவாக செட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரட்டிவோட தான் இந்த நியாயம் போட்டிருக்கு. அப்போ நீங்கள் வெப்பன்ஸை கொடுக்கும் பொழுது ஆளுநர் யாருங்கிறத எழுதி அனுப்பல வைங்க டெக்ஸ்ட்ல, வாட்ஸ்அப் குரூப்ல. அப்போ ஆளுநர்னா RN ரவி தானே, ஏன்னா அது அதிகமாக நம்ம போட்டு அடிச்சது அவனை தானே, அந்த ஆளு தானே. அப்போ ஆளுநர்னா RN ரவி நினைச்சிட்டான், அடிச்சு விரட்டினதே இந்த முண்டத்துக்கு தெரியல RN ரவி. அப்போ இதுதான் நான் 250 கோடி சொன்னேன் பார்த்தீங்களா, 205 கோடின்ட்டு. இதெல்லாம் இந்த நேரட்டிவ்ல வர்ற செட்டப்புகள். இப்போ இவனை தற்கூரின்னு சொல்லாமல் நம்ம என்னன்னு சொல்றோன்னு சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. தற்கொலைன்னு சொன்னா கோவப்படுறாங்கல்ல, அதனால சொல்றேன். இன்னொரு வீடியோ உங்களுக்காக ஒரு சின்ன கிளிப் ஒன்று போட்டு காமிக்கிறேன். அவர் விட்ட மேனிஃபெஸ்டோ பாத்தீங்களா, ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிட்டேன் நான். இது வரைக்கும் யாருமே எல்லாம் பாருங்க, நான் 8000 ரூபாய் கூப்பன் தரேன், நான் 10000 ரூபாய் தரேன் தான் சொன்னாங்க. அதெல்லாம் அந்த சீனே கிடையாது. விஜய் கூட 2500 ரூபாய் நான் கொடுக்குறேன். ஆமா, நீங்க தப்பா. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, கேம் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்றாரு அவரு. அவர் தானா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இவர் இந்த 2500 ரூபா உரிமை தொகை 1000 2000ன்னு சொன்னாங்க இல்லைங்களா, எடப்பாடியே 2000 தரனாரு, இவர் ஒன்று 2500 தரனாரா. அது வந்து இவங்கெல்லாம் சொன்னது அரசாங்கத்தினுடைய கஜானால எடுத்து கொடுக்குறதா சொன்னாங்களாம். விஜய் வந்து அவருடைய பணத்திலேருந்து கொடுக்குறதா எனக்கு தளபதி சொன்னாருங்க. அதுதாங்க நாங்கள் இப்போ இவங்களை நம்ம தற்கொலைன்னு சொல்லாமல் என்னன்னு சொல்றது இவங்களை. இப்போ இந்த மாதிரி பேசுறவங்கள நம்ம தற்கொலைன்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்றது? அப்போ எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லை. இவ்வளவு ஏன் அவங்க தொகுதியில் ஓட்டு போட போறாங்கல்ல, 234 தொகுதியில் 234 இல்லை 33 தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நின்ற தொகுதியில் அவர் வேட்பாளர் ஓடியே போயிட்டாப்புல, காசு வாங்கிட்டாப்புல எடப்பாடி பழனிசாமி கிட்ட, அங்கேருந்து ஒரு எஸ்கேப் ஆயிட்டாப்புல, தலைமறைவு. அப்போ இவர் பேசும்போது என்ன சொன்னாப்புல, 234 தொகுதியிலையும் விஜய் தான் நிற்கிறாப்புல. மதுரை மேற்குல விஜய், மதுரை தெற்குல விஜய், மதுரை கிழக்கில் வடக்கில் மையத்தில், கன்னியாகுமரியில், தூத்துக்குடியில், திருவாரூரில், தஞ்சாவூரில், மயிலாடுறத்தில், கும்பகோணத்தில் 234 தொகுதியிலையும் விஜய் தான் நிற்கிறாப்புலன்னு சொன்னாப்புல. இல்லை அப்போ அந்த ஓடுறது விஜய் கணக்கில் தான் வரும். அப்போ அவனை கோலன்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாது. எல்லாம் 234 நிற்கிறாப்புலையாம். ஒன்றுமில்ல, 7:30 மணிக்கு மேலே அவனே நிற்க மாட்டான் பனையூரில். அவன் வீட்டுக்கு போனீங்கன்னா 7:30 மணிக்கு மேலே போதை ஏறி அவனால நிற்க முடியாது. இது 234 தொகுதியிலையும் ஒரு நொற்றாப்புலையாம் அவர். அப்போ ஓடி போனானே அவனும் விஜய் தானே. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் ஏன் அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னா, இதே மாதிரி இப்போ முதல்வர் நிற்கிற தொகுதியில், முதல்வரோட விடுங்க, யாரோ ஒரு திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பாளர், ஒரு மினிஸ்டர் நிற்கிற தொகுதியில் டிவிகேக்காரன் இதே மாதிரி அவன் ஜகா வாங்கிட்டு ஓடி இருந்தான்னாக்கா இந்நேரம் இதை விஜய் பேசியிருப்பாரா மாட்டாரா? அப்போ அங்கே உள்ள மினிஸ்டர் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவரை விலைக்கு வாங்கி விட்டார், அவரை எங்களுடைய வேட்பாளரை மிரட்டி ஓட வைத்து விட்டார், தலைமறைவாக இருக்கிறார்னா அப்போ மிரட்டி இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நேராக வந்தால் அவர் கொல்லப்படுவார் என்கிற அச்சத்தில் அவர் தலைமறைவாக இருக்கிறார். பாடுங்க, திமுக ரவுடிசம் செய்கிறது. திமுக தன்னுடைய அதிகாரத்தை
எங்களுடைய ஏழை எளிய வேட்பாளர் மீது செலுத்துகிறது. அப்ப தன்னுடைய பணபலத்தால் அவருடைய வேட்பாளர் பதவியை, வேட்பாளர் நாமினேஷனை நீக்கிவிட்டது. அவரை தப்பா ஃபில் பண்ண வச்சு டிராமா பண்ண வச்சிருக்கு. அப்ப இவங்க சாதாரண என்னுடைய ஒரு வேட்பாளர் மீது இவங்க இவ்வளவு அதிகாரத்தையும் பணபலத்தையும் படைபலத்தையும் செலுத்துறாங்கன்னா இவங்களை நீங்க மறுபடியும் ஆட்சியில் உட்கார வச்சுன்னா என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பேசிட்டு வர மாட்டாரா? அப்ப இவ்வளவும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பண்ணியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்காரு. அப்ப இவ்வளவு குற்றச்சாட்டுகளும் நீங்க எடப்பாடி பழனிசாமி வைக்கவே இல்லை, இந்த நிமிஷம் வரைக்கும் பேசவே இல்லையே, ஏன் பேசல? அப்ப இவரோட நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், பிஜேபியுடன் கூட்டணி இருக்கிற அதிமுகவை டச் பண்ணக்கூடாது, பிஜேபியை வலுவாக எதிர்க்கிற திமுகவின் மீது நொட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் இவர் நம்ம தூக்கி போட்டு மிதிக்கிறது. அடுத்த ரொம்ப பிரச்சனை என்னன்னாக்கா அணிலுக்கும் ஆமைக்கும் உள்ள சண்டை தான். நம்ம யாராரு கூடலாம் அரசியல் பண்ணிட்டாங்க, யாராரு கூடலாம் சண்டை போட்டுருங்க. திமுக 75 ஆட்சி காலத்துல, அவங்களுடைய அமைப்பு காலத்துல, திராவிட கழகத்தினுடைய வரலாறுல பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய ஆட்களோடலாம் சண்டை பண்ணியா. காங்கிரஸ் கூட நடந்த பிரச்சனையில ஐயா பெரியார் வீட்டில் காங்கிரஸ்காரவங்க மண்ணெண்ணெய் எடுத்துட்டு கொளுத்த போயிட்டாங்க. எல்லாருமே தெரிஞ்ச சம்பவம் தான். தளபதி தோழராக இருந்தார், எல்லாருமே தெரியுது. அப்புறம் அங்கிருந்த திராவிட கழக தோழர்கள் அவங்க நையை புடைச்சி பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சாங்க. அதாவது காங்கிரஸ்காரவங்கள பெரிய பெரிய சண்டைலாம் நடந்திருக்கு. யாராரு கூட நம்ம சண்டை போட்டுருக்கோம். ராஜகோபாலாச்சாரி இப்படி பெரிய பெரிய நபர்கள்லாம் சண்டை போட்டு, ராஜகோபாலாச்சாரிலாம் பின்னங்கால் பிடர் அடிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, பிடரையை தாண்டி அடிச்சுனா ஓடிருக்காப்புல கொல்லப்புற வழியா அந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரும்போது அவ்வளோ பெரிய சண்டை போட்டவங்களே இன்னைக்கு என்ன சண்டையை போட வச்சிருக்காங்கன்னாக்கா அணில்கள் கூடயும் ஆமைகள் கூடயும் சண்டையை போட வச்சிருக்காங்க. ஏன்னா பெரிய இலவா இருக்குங்க. இவங்க கூட சண்டை போட்டு நமக்கும் அறிவு வளர மாட்டேங்குது. ஏன்னாக்கா யாரோ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்க கூட ஒரு சண்டை அப்படின்னாக்கா நம்ம நிறைய படிச்சுட்டு தான் பேச முடியும் அவங்க கிட்ட. இவங்க கூட சண்டை போறதுக்கு நம்ம படிக்கவே தோணவே மாட்டேங்குது. இவங்க சண்டை போறது நான் எதுக்கு உட்காந்து படிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுது. இந்த அணில் கூடயும் ஆமை கூட இதுல என்னன்னாக்கா கொடுமையை பாருங்க. ஏற்கனவே அவன் தான் தற்கொலைன்னு நம்ம பிராண்ட் பண்ணி வச்சிருக்கோம். யாரு? ஆமை கூட்டத்தை. இவன் சொல்றான் இப்ப அவனை தற்கொலைன்னு இவன் சொல்றான். இது கொடுமையா இருக்கு. ஒரு தற்குறி இன்னொரு தற்குறியை பார்த்து தற்குறி என்கிறதே அடடே ஆச்சரியக்குறி அப்படின்னு பார்த்திபன் கவிதை மட்டும் தான் எழுதுற. இந்த தற்குறி அந்த தற்குறியை பார்த்து தற்குறிங்கிறது. ஏன்னா ரெண்டு பேருமே தற்குறி தான்டா, ரெண்டு பேருமே தற்குறி தான். ஏன்னா இவர் முதலமைச்சர் ஆயிட்டா, இவர் முதலமைச்சர் இல்லை, இவன் ஆமை கூட்டம் என்னன்னாக்கா அதிபர் ஆயிடுவார். அவங்க எங்க அண்ணா அதிபர் ஆயிட்டா, அவங்க பேசும்பொழுதே அப்படிதான். எங்க அண்ணா அதிபர் ஆயிட்டாருன்னா ஈழத்தை மீட்டுருவாப்புல, அப்புறம் கச்சத்தீவை மீட்டுருவாப்புல, அப்புறம் தமிழ்நாட்டை மீட்டுருவாப்புல, எல்லாத்தையும் மீட்டுருவாப்புல, முடிஞ்சா ரஷ்யா உக்ரைன் போரையும் நிப்பாட்டிடுவாப்புல, அப்புறம் உக்ரைன் இஸ்ரேலு இந்த போரையும் ஈரான் போரையும் எல்லாத்தையும். எங்க அண்ணன் அதிபர் ஆனால் நம்ம 6வது 7வது படிக்கும் போது கட்டளை கொடுப்பாங்க, நான் முதல்வர் ஆனால், நான் அமைச்சர் ஆனால். அந்த மாதிரி இவங்க என்னன்னாக்கா எங்க அண்ணன் அதிபர் ஆனால் அப்படின்னு கட்டளை எழுதி வச்சுட்டு உட்காந்து இந்த தற்கொலை முண்டங்க அந்த முண்டை கலப்பையில பார்த்துட்டு இவன் தற்கொலை. அவங்க என்னன்னாக்கா அவங்க இன்னும் சூப்பர். இந்த பேர் என்ன ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காப்புல. அவர் பல மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க இன்ஃப்ளூயன்சர், பெரிய ஆள் இருந்தாலும். அவர் யாருனாக்கா அந்த WWE சொல்லிட்டு ரெஸ்லிங் வரும் இல்லைங்களா, உலகம் முழுக்க பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் உள்ள ஒரு கேம் அது. அதில் இவனை கூட்டு கொண்டு போய் ஷோ பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்பீடுங்கிறவன் பெரிய ஆள். அவன் தாய்லாந்துலேயோ மலேசியாவுக்கோ எங்கே போயிருக்காங்க. அப்போ இந்த தற்குறிங்க, இந்த புது தற்குறிங்க பைக்லேயே துரத்திட்டு போயிருக்கான். அவனை துரத்திட்டு போயிட்டு அவன் இங்கிலீஷில் கேட்குறாப்புல, ஹூ இஸ் திஸ், வாட்ஸ் ப்ராப்ளம் சொல்லி கேட்குறாப்புல. ஹே டிவிகேன்னு அவங்ககிட்ட போய் ஓ வாட்ஸ் டிவிகே, வாட்ஸ் திஸ், வாட்ஸ் மேன் அப்படிங்கிறான் அவன். டிவிகே வாட்ஸ் திஸ், ஹூ இஸ் டிவிகே அப்படின்னா, விஜய் தளபதி விஜய், ஹூ இஸ் தளபதி அப்படிங்கிறான் அவன். இவன் சொல்கிறாங்க இந்தியா சிஎம்ங்கிறான். இந்தியா சிஎம், இவன் இந்தியாவுக்கே சிஎம்மா இவர். அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா அதிபர். இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டைனாக்கா இவன் அவனை தற்கொலைங்கிறான், அவன் இவனை தற்கொலைங்கிறான். இல்லை வாரிசு அரசியல் உருட்டுவாங்க. திமுகவை நாங்கள் ஏன் தெரியுமா இருக்கிறோம், வாரிசு அரசியல். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடணும்னு இந்த நெட்டக்காலன் சில்பா குமார் இருக்கான் பாருங்க, அவன் ஒரு ஷோ பண்ணான் வீடனை வச்சு. வீடன் வந்து எப்படி அது வீடனாக்கா ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூணூல் தேவையில்லாம்பாங்க, அந்த மாதிரி தான் வீடனு. அவன் வந்து அது பார்ப்பனைய பத்திரிக்கை, அது பூணூல் போட்ட பத்திரிக்கைன்னு சொல்லிலாம் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அது குடிமை தொங்கிக்கிட்டே இருக்கும். அந்த குடிமையை வச்சுட்டு ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணான். அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணும்பொழுது வைக்கப்பட்ட முதல் குற்றச்சாட்டு என்னன்னாக்கா இங்கே ஒரு மன்னராட்சி நடக்குது அப்படின்னு தான் முதல்ல ஆரம்பிச்சது. தான் திமுக மீது ஒரு மன்னராட்சி நடக்குது, மன்னராட்சினாக்கா வாரிசாக அவங்களே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த மாதிரி கேட்பேன்னா கேட்க மாட்டேன். இவனுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்றது? இப்போ இங்கே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் திமுகவில், இப்போ அவரை மாதிரி தான் நான் கேள்வி. இல்லைன்னா எங்கள் அண்ணன் வெற்றி கொண்டான் மாதிரி நம்ம பேசியாகணும். இல்லை தீப்புரி மாதிரி எங்கள் அண்ணன் நடராஜன் மாதிரி நம்ம கேட்டாகணும். ஏட்டா எங்கள் ஆளுங்களுக்கு வாரிசு இருக்கு, அவங்க வாரிசு அரசியல் பண்றாங்க.
உனக்கு பல்லு இருக்கு பகடா இல்லையா, இல்லை பல்ல இல்லை பகடா இருக்கான்னு நமக்கு தெரியல. உனக்கு தெம்பு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது? எங்க என்ன வெற்றி கொண்டாங்க போய் கேட்டார். நம்ம ஒருபோதும் அந்த மாதிரி நம்ம பேசுறதே கிடையாது. இப்போ அந்த மாதிரி நம்ம கேட்க முடியாதுல்ல பொது வெளியில். ஏன்னாக்கா உனக்கு உள்ள வாரிசனை ஒழுங்கா பார்த்துக்கிட்டியா? பையனுக்கு அந்த கட்சி தலைவருடைய பையனுக்கு கான்வெகேஷன் படித்து முடிக்கிறான். ஒரு அப்பனுக்கு தான் பையன் பட்டம் வாங்குறது எவ்வளோ பெரிய கனவாக இருக்கும். ஏன்னாக்கா படிப்பு நுகர்வு இல்லாமல் அந்த சமூகம், நம்மளுடைய சமூகம், அதான் கையெழுத்துடைய அருமை என்னன்னு நமக்கு எனக்கு தான் தெரியும். அப்போ படிப்புங்கிறது எவ்வளோ முக்கியம்னு சமூகத்துக்கு தெரியுமில்ல. பையன் பட்டம் வாங்குறான், பெரிய காலேஜில், பெரிய கல்லூரியில், பல்கலைக்கழகத்தில். ஒரு அப்பனுக்கு அதை விட வேறு என்ன ஹாப்பி மொமெண்ட் இருக்க முடியும்? இவன் என்ன தெரியுமா பண்ணான்? பையன் அவங்க பொண்ணுலாம் கான்வெகேஷன் வாங்கும் பொழுது இவர் நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சுவதற்காக ஒரு வீட்டுக்கு போயிட்டாப்புல. ஏன்னா அந்த நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லை, அது ரொம்ப முக்கியம்ல. அதனால நாய்க்குட்டியை கொஞ்சுவதற்காக போனதுனால் அவருடைய பையனுடைய கான்வெகேஷனுக்கும் அவருடைய பொண்ணுடைய கான்வெகேஷனுக்கும் போக முடியல பாவம். அடுத்ததா பாருங்க, அவங்க பையன் ஒரு படம் டைரக்ட் பண்றான். ஒரு 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 அப்பன் ஒரு பையன் வந்து ப்ரொடக்ஷன் பிடிச்சி படம் டைரக்ட் பண்றான்னாக்கா அந்த முதல் நாள் பூஜைன்னு ஒன்று வழக்கமாக பண்ணுவாங்க. அந்த பூஜைக்கு அவங்க அப்பா போயிருக்கணும்ல. போயிருந்தா எவ்வளோ பெரிய நியூஸ் அது. அவன் பையன் படம் ஆரம்பிக்கிறான், அவனுடைய பையனாக்கா எவ்வளோ பெரிய ப்ரமோஷன் மூமெண்ட்டில் இது. அன்னைக்கும் போகல அவன். எங்கன்னு பார்த்தோம்னாக்கா அவர் கோவாவுக்கு தன்னுடைய தோழிக்கு திருமணம், அதனால சார்ட்டர் ஃப்ளைட்டில் அந்த நாய்க்குட்டியோட ஓனரோட இவர் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டாப்புல. அப்போ அந்த படத்தோட பூஜைக்கு பையனுடைய பட பூஜைக்கு போல அவங்க அம்மா அப்பாவுக்கு இந்த 60ஆம் கல்யாணமோ 80ஆம் கல்யாணமோ நடந்துச்சு. இப்போ அந்த கல்யாணத்துக்கும் அவன் போகலை. அவங்க அம்மா அப்பா புது வீடு கட்டி குடி போகிறாங்க, அதுக்கும் அவன் போகலை. எதுக்குமே போகலை. எங்க நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சத்துக்கு நேரம் இருக்குது, கோவாவுக்கு சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு நேரம் இருக்குது, தாய்லாந்துக்கு சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு நேரம் இருக்குது, இது எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனால் பையனுடைய கான்வெகேஷனுக்கு, பொண்ணுடைய கான்வெகேஷனுக்கு, அம்மா அப்பாவுடைய 80ஆம் கல்யாணத்துக்கு, அம்மா அப்பா கட்டின புது வீட்டு குடி எதுக்குமே போகிறதுக்கு நேரம் இல்லை. அப்போ ஆமாம் 41 பேர் சாகும் பொழுது அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு இவருக்கு நேரம் கிடையாது. இவ்வளோ பிஸியாக. அப்போ நீ பெத்த பிள்ளைகளை கவனிக்க தவறிய ஒரு அப்பன் தானே நீ. அப்போ வாரிசுன்னு ஒன்று இருந்துச்சுனாக்கா, வாரிசு இருக்குனாக்கா அவங்களுக்கு சரியான அறிவூட்டி அவங்களோட முன்னேற்றத்திற்கு எவன் பாடுபடுறானோ அவன் தான் சரியான அப்பன். அதில் நீ கடமை தவறிட்ட. எங்காலும் கடமை தவறாமல் இருக்காங்க. வாரிசை பற்றி சரியாக வளர்த்து அவங்கள ட்ரெயின் பண்ணி எனக்கா இந்த அவங்க சொல்ல வர்றது என்னன்னாக்கா, உதயநிதி அவர்கள் உள்ள துணை முதல்வரானது அவர் எம்எல்ஏவை ஜெயிச்சது அவங்க கண்ணை உறுத்துது. இப்போ எம்எல்ஏ ஆகிறதோ எம்பி ஆகிறதோ நியமன பதவிகள் கிடையாது. அது எல்லாமே வழக்கம் போல தான். அந்த பஞ்சடாலுக்கு தான் மக்கள் பார்த்து குத்துனா மந்திரி இல்லைனா எந்திரி. மக்கள் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓட்டு போட்டாதான் நீங்கள் எம்எல்ஏ. அவர் கலைஞருடைய பேரன் அல்லது ஸ்டாலினுடைய பையன் அப்படிங்கிறதுக்காகலாம் நியமன பதவியாக கொண்டு போய் உட்கார வைக்க மாட்டாங்க. மக்கள் பார்த்து ஓட்டு போடணும். ஓகேப்பா இந்த பையன் வந்தாக்க நல்லது பண்ணுவாப்புல அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. உன்னைய மாதிரி முதல் 7 படத்துக்கு உங்கள் அப்பா டைரக்டர், முதல் 7 படத்துக்கு அவங்க அம்மா தான் ப்ரொடியூசர். இவ்வளோ வாரிசு அரசியல் பேசுகிறாப்புல இல்லை. இவருடைய அப்பா எஸ்சிஎஸ்சி வந்து இவனை வச்சு டைரக்ட் பண்ணும் பொழுது அவங்க அப்பா மிகப்பெரிய இயக்குனர் சங்கர்னு ஒரு டைரக்டர் இருக்காரு பாருங்க. அந்த சங்கர் வந்து எஸ்சிஎஸ்சியுடைய உதவியாளர். அப்போ எஸ்சிஎஸ்சி மிகப்பெரிய இயக்குனர். அப்போ தன்னுடைய பையனை அறிமுகப்படுத்துகிறாப்புல. எப்படின்னாக்கா மொதல் படம் நாளைய தீர்ப்பு, அதுக்கு முன்னாடி குழந்தை நட்சத்திரம், 1992 மொதல் படம் வருதுங்க நாளைய தீர்ப்பு. இந்த படத்துக்கு யார் டைரக்டர்னாக்க எஸ்சிஎஸ்சி டைரக்டர் அவங்க அப்பா. அவங்க அம்மா ஷோபா தான் அந்த படத்துக்கு தயாரிப்பாளர். அடுத்ததாக பாருங்க ரசிகன், அந்த படத்துக்கு யார்? அவங்க அப்பா டைரக்டர், அவங்க அம்மா ப்ரொடியூசர். தேவா இவர் ஹீரோ, அவங்க அப்பா டைரக்டர், அம்மா ப்ரொடியூசர். ராஜாவின் பார்வையிலே சேம் ரிப்பீட்டு. அப்புறம் விஷ்ணு சேம் ரிப்பீட்டு. செந்தூர பாண்டி சேம் ரிப்பீட்டு. என்னன்னாக்கா மொதல் 7 படத்துக்கு அவங்க அப்பா டைரக்டர், அவங்க அம்மா ப்ரொடியூசர், இவர் ஹீரோ. இது வாரிசு அரசியலா இல்லையா? இப்போ இவருக்கு உண்மையிலே நடிப்புத்திறன் இருக்குன்னாக்கா எஸ்சிஎஸ்சியுடைய பையன் நல்லா நடிக்கிறான்ப்பான்னு தெரிஞ்சிருக்கும், இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும் நல்லா நடிச்சிருந்தாக்கா. அப்போ இருந்த இயக்குநர்கள் உன்னை வச்சு படம் பண்ணியிருக்கணும். மொதல் படம் கூட அவங்க அப்பா வச்சு எடுக்கலாம். மொதல் படத்தை நிரூபிச்சுனாக்கா 2வது படத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கி போடுவாங்க இல்லை. எஸ்சிஎஸ்சி பையன் இவ்வளோ வறுமையாக நடிக்கிறானப்பா, அவனை தூக்கி அடுத்த படம் பண்ணுவோம். தூக்கியிருப்பாங்களா மாட்டாங்களா? பாரதி ராஜா எத்தனை பேர் உருவாக்கி விட்டுருக்காரு. பாரதி ராஜா வீட்டுக்கு வாசலில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே ஒரு கூட்டம். அவருடைய ஆஃபீஸில் எப்பொழுதுமே ஒரு கூட்டம் பேண்ட்டு ஷர்ட்லாம் போட்டு டக் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோஸை கையில் வச்சுட்டு அந்த கிராப் முன்னாடி போட்டிருப்பாங்களா அதை போட்டு பெல் பாட்டமோட 30-40 பேர் வாசலில் நின்றுட்டே இருப்பாங்க பாரதி ராஜாவோட ஆஃபீஸில். ஏன்னாக்கா அவர் தான் புதுமுகங்களை அறிமுகப்படுத்துவார். ரொம்ப புதுமுகமாக இருக்கும். பாண்டியனாக இருக்கட்டும்,
அப்புறம் அந்த சுதாகர், நிறைய பேர் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க பாரத ராஜா படத்தில் பெரும்பாலும் புதுமுகங்கள் தான் ஹீரோவாக இருப்பாங்க. இப்போ பாரத ராஜா கிட்ட போனோம்னாக்கா அவர் நம்மளை நடிக்க வச்சிருவாரு, புதுமுகமாக எடுப்பார் அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டம் நின்றுக்கிட்டே இருக்கும். அப்போ இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, பாரத ராஜா புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாருல, அப்போ விஜய் சரியாக நடிச்சிருந்தாப்புலனா பாரத ராஜா பயன்படுத்திருக்கணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் இவங்க அப்பா பாருங்க, தொடர்ந்து 7 படத்துக்கு இவர் தான். செந்தூர பாண்டி மட்டும்தான் ஹிட், இதில் எல்லாமே ஃபெயிலியர். நான் சொன்ன 7 படமுமே அற்று பிளாப்பு. அப்போ நீ பெரிய கமர்ஷியல் ஹீரோவாக இருந்திருந்தாக்கா, நல்லா நடிக்கக்கூடிய திறன் இருந்துச்சுனாக்கா, முதல் படமே உனக்கு கமர்ஷியலாக ஹிட்டாக இருக்கணும்ல, அல்லது 2வது 3வது படம் ஹிட்டாக இருக்கணும்ல. முதல் 7 படம் அப்படியே அவுட்டு. அப்போ காசு யார் போட்டது? உங்கள் அம்மா போட்டாங்க. டைரக்ஷனு உங்கள் அப்பா, நடித்தது நீ. 7 படமே அற்று பிளாப். அப்போ உனக்கு நடிக்க தெரியல. அப்போ ப்ராக்டிஸுக்காக உங்கள் அப்பா உன்னை வச்சு எடுத்துகிட்டே இருக்காரு, உங்கள் அம்மா பணம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா உங்கள்கிட்ட காசு இருக்குது, உங்கள் அப்பா டைரக்டரு. 7 முறை நீங்கள் 7 படம் ஒரு நடிகர் நடிச்சிட்டானாக்கா, அதுக்கப்புறம் அவன் நடிக்கலைங்கிறது பிரச்சனை இல்லை. அதுலேயே உங்களுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்துடும். உங்கள் முகத்தை பார்த்து பார்த்து பழகிடுவாங்க. 8வது படத்தில் நீங்கள் என்ன நடிக்கிறீங்களோ அதுதான் நடிப்பு. இந்த நிமிஷம் வரை விஜய் நடித்த படம்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இப்போ நமக்கு விக்ரம்லாம் ஞாபகம் வருங்க. சேது படத்தில் நடித்த நடிப்பு, இந்த மொட்டையெல்லாம் போட்டு செகண்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி மாறி இருப்பார். அப்புறம் பிதாமகன் அவருடைய கேரக்டர் ஞாபகம் வரும். எல்லா படத்துலையுமே உடல் எடையை மாற்றுவார், ஹேர் ஸ்டைலில் மாற்றுவார், அந்நியனில் ஒரு மாதிரி இருப்பார், அப்புறம் ஐ படத்தில் ஒரு மாதிரி இருப்பார், மாற்றிக்கிட்டே இருப்பார். ஏன் நம்ம சூர்யானன் எடுத்துக்கங்க, அந்த இந்த படத்துக்கு 6 பேக் வச்சார். அப்புறம் பேரழகன் படத்தில் முதுகு பெருசாக வச்சு நடித்தார். வித்தியாசமான இந்த ரெட்டை பிறப்பிலையே ரெட்டையாக இருப்பாங்களா, அந்த மாதிரி வித்தியாசமாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிட்டே இருப்பாங்க. விஜய் சேதுபதி எடுத்துங்க, எவ்வளவோ வித்தியாசமாக நடிப்பு. நீ விஜய்னு எடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு கெட்டப் சேஞ்ச் இருக்குமா? அந்த ஒரே ஒரு படத்தில் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆடாது, அந்த அனில் தான் அவன் ஃப்ரெண்ட்ஸா. கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி மொட்டை போட்ட மாதிரி உட்காந்துருப்பேன். அந்த அந்த சீனை யாராலுமே பார்க்க முடியாது. அந்த ஒரு படத்தில் மட்டும்தான் அந்த கிளைமேக்ஸ் சீனுக்கு மொட்டை போட்டது மாதிரி விக் வச்சு வந்து உட்காந்தாப்புல. வேற எந்த படத்துலையும் எந்த கெட்டப் சேஞ்சுமே இருக்காது. அப்போ எப்படி நீ இவ்வளோ பெரிய ஹீரோ வந்த? நீ வந்து வாரிசு அரசியல் பற்றி பேசிட்டு இருக்க நீ. அப்போ செந்தூர பாண்டி மட்டும்தான் ஹிட்டு. ஏன் ஹிட்டுனாக்கா, அதில் விஜயகாந்த் நடிச்சிருந்தார். அது நட்புக்காக விஜயகாந்த் நடிச்சு கொடுத்ததுனால அந்த படம் ஹிட்டு. அப்போ இவ்வளவு படம் எடுத்து ஓடலை, உனக்கு திறமை இல்லை அப்படிங்கிறதுக்காக எஸ்ஏசியினுடைய படக்கம் விஜயகாந்துங்கிறதுனால விஜயகாந்த் எஸ்ஏசிக்காக ஒரு படம் நான் நடிச்சு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அந்த படத்தில் உருவாப்புல. எங்கள் ஊரில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது விஜயகாந்த் ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து படம் போடு, திரை கட்டி படம் போடுவாங்க. ஊரில் ரோட்டில் தான் போடுவாங்க, ரோட்டில் மறைச்செல்லாம் உட்காந்துருப்போம். அப்போ என்னன்னாக்கா, விஜயகாந்துக்காக பார்க்க போகிறது, நல்லா நடிப்பார், சண்டை போடுவார் அப்படின்றக்காக பார்க்க போகிறது. அப்போ செந்தூர பாண்டி வருது, அந்த படம் தரை கட்டி படம் போடுறாங்க. நான்லாம் என்ன பண்ணேன், என்ன மாதிரி உள்ள பசங்கள்லாம் தூங்கிடுவோம். அம்மா அப்பா வந்திருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க, பெரியண்ணன்லாம் அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிறது, பெரியமா பையன் எல்லாம் வந்திருப்பாங்களா, பக்கத்தில் உட்காந்துட்டு தூங்கிடுறது. நல்லா துண்டை வச்சு போட்டு தூங்கிடுறது. தூங்கும்போது சொல்கிறது, விஜயகாந்த் வரும்போது எழுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லி தூங்கிடுறது. விஜய் நடித்த காட்சியெல்லாம் போயிடும், விஜயகாந்த் என்ட்ரா வரும், அந்த பிரச்சனைக்காக வருவாப்புல. அப்போ தட்டையில் இப்போ ஏஞ்சி உட்காந்து விஜயகாந்த் வரும்பொழுது மண்ணெல்லாம் தூக்கி போடுறது, பேப்பர்லாம் கிழிச்சு தூக்கி போடுறது, அவர் சண்டெல்லாம் போடல. அவர் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கலக்கிட்டு போகல. 1/2 மணி நேரம் போனதுக்கப்புறம் திரும்ப தூக்கிட்டு விஜயகாந்த் எப்போ வராது எழுப்பி கொடுக்குறது. இதுதான் ஆக்சுவலாக என் வாழ்க்கையில் நடந்தது. அதனால தான் செந்தூர பாண்டி விஜயகாந்த் நடித்ததுனால அந்த படம் ஓடுச்சு. நீ வந்து பேசுகிற வாரிசு அரசியல் அப்படின்னு பேசுற. சரி, உன் பையனுக்கு படம் கிடச்சது இல்லை, ஜேசன் விஜய்க்கு படம் கிடச்சது இல்லை, எப்படி கிடச்சிச்சு? ஜேசன் விஜய் என்ன எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடச்சிருதா? அதுவும் பெரிய கம்பெனியில் பெரிய பட்ஜெட்டு. எனக்கு தெரிஞ்ச உதவி இயக்குனர், நானே உதவி இயக்குனர் தான். பாட்சா படத்தில் சொல்லுவாப்புல, நானே ரவுடி தாண்டா முதல்ல, அப்புறம் தாண்டா அதெல்லாம் பார்ப்பேன், நானே முதல்ல உதவி இயக்குனர் தான். அப்போ என்ன மாதிரி நிறைய உதவி இயக்குநர்கள் இருக்காங்க, நல்ல கதைகளோட இயக்கத்துக்கான பயிற்சி எடுத்துட்டு 7-8 படம் ஒர்க் பண்ணிட்டு அடுத்து படம் பண்ணுறதுக்கு ஃபுல் ஸ்கிரிப்டோட அவங்க ரெடியாக இருக்காங்க. யாருக்காவது இந்த வாய்ப்பு கிடச்சிச்சா? அது எப்படி விஜய் பையன் யாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணல, எங்களை மாதிரி வெயிலில் போயிட்டு ஒரு ஆஃபீஸாக ப்ரொடக்ஷன் ஆஃபீஸாக போயிட்டு வாய்ப்பு தேடி எதுவுமே பண்ணல. எங்களை மாதிரி உட்காந்து டீமாக உட்காந்து ஸ்கிரிப்டை எழுதி திரும்ப அடிச்சுட்டு திரும்ப அடுத்த வருஷன் ஓகே பக்கா வருஷன் 10வது வருஷம் தான் பக்கா வருஷம் வரும், அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணி அப்படி ஏதாவது பண்ணாப்பில்ல விஜயோட பையன். அது எப்படி விஜயோட பையனுக்கு மட்டும் எடுத்தோடனே அவர் அந்த டிகிரி முடித்தோடனே அப்படி வாய்ப்பு கிடச்சிச்சு? இல்லை வேறு ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து உலக அளவில் பெரிய பாராட்டுகளை பெற்று இந்த டைரக்ஷனில் பயங்கரமாக பின்னிட்டாப்ல அப்படின்னு ஏதாவது பெயர் எடுத்திருக்காப்லையா? எப்படி கிடச்சிச்சு? விஜயனுடைய வாரிசு என்பதனால் அவருடைய பையனுக்கு படம் கிடச்சிச்சு. நீ வந்து எங்ககிட்ட பேசுகிற வாரிசு அரசியல், மன்னராட்சி, இந்த இவரு நம்ம ஷா இருக்கு, அமித்ஷாவுடைய பையன் ஜெய்ஷா இருக்காப்லையா? ஜெய்ஷா யாருன்னு தெரியுங்களா உங்களுக்கு? பசங்களுக்கு தெரியுமா? ஜெய்ஷா வந்து இந்த அதான் 2020 போயிட்டு இருக்கு, அதோட தலைவர் அவர். அந்த பிசிசிஐ, அது பிசிசிஐயில் அப்புறம் தான் 2020 நடக்குது பார்த்தீங்களா? அதில் எவ்வளோ ரொட்டேஷன் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
எவ்வளோ பல லட்சம் கோடிகள். இந்த 2020 மட்டுமே ஒரு சீசனில் எவ்வளோ தெரியுமா ரொட்டேஷன் ஆகும்? பல லட்சம் கோடிகள் பிஸ்னஸ் அதுக்குள்ளே இருக்குது. இதுக்கெல்லாம் தலைவர் யார் தெரியுங்களா? நம்ம அமித்ஷாவினுடைய பையன் ஜெய்ஷா. அப்போ எப்படி இந்த கிரிக்கெட் கிளப்புக்கு எப்படி தலைவர் ஆனார்? பிசிசிஐக்கு தலைவர் ஆனார். 2020 பார்த்தா அவர் தான் தலைமை பொறுப்பில் இருக்கார். அப்போ ஜெய்ஷா என்ன ஏகப்பட்ட 2020 வேர்ல்டு கப் இந்தியாவுக்காக ஆடி வாங்கி கொடுத்தவரா, அல்லது கிரிக்கெட்டில் வந்து பயங்கரமான நிபுணத்துவம் வாய்ந்தவரா? 5 நிமிஷம் சேர்த்தாப்புல இங்கிலீஷ் பேச தெரியாது அரை மெண்டலுக்கு. பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, 55 அப்படிங்கிறத நேருக்கு நேராக நின்று நம்ம இப்படி 3 கர்ச்சி படுத்து தொடச்சிடணும் 55 முடிக்கிறதுக்குள்ள. அப்படியே புளிஞ்சு விட்டோம்னாங்க ஊற்றும். அதுதான் அவருடைய ப்ரொனன்சியேஷனு. எந்த இளவும் தெரியாமல் எப்படிங்க ஒருத்தன் பிசிசிஐக்கு ஹெட் ஆகும்? 2020 வேர்ல்டு கப்பில் இந்த 2020 மேட்ச்சுக்கு இப்போ நடக்கிற மேட்ச் எப்படி ஒருத்தன் ஹெட் பல லட்சம் கோடி ரொட்டேஷன் ஆகிற இடம் அது. அப்போ இந்த பிஸ்னஸ்லாம் யார் கையில் இருக்குது? அமித்ஷா பையன் கையில் இருக்குது. எப்படி அமித்ஷா பையன் ஆனா? நான் கபில் தேவை விட பெரிய பிடிங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த 2020ங்கிற ஃபார்மெட்டுங்க விளாண்டுருக்காங்களே உலகம் முழுக்க, இது கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? 2020ங்கிற ஃபார்மெட்டை கபில் தேவ். கபில் தேவ் தான் முதல்ல 2020ங்கிற ஃபார்மெட்டை, இந்த கிளப் மேட்ச் ஆடலாங்கிற ஃபார்மெட்டை கொண்டு வந்தவர். முதல்ல அந்த 2020 கண்டுபிடிச்சி கபில் தேவ் ரன் பண்ணும்பொழுது ஜி ஸ்போர்ட்ஸ் ஒரு சேனலில் தான் வரும் அது. அப்புறம் அது பிஸ்னஸாக டேக் ஓவர் பண்ணி கபில் தேவை தூக்கி வெளில வீசிட்டாங்க. கிரிக்கெட்டை மட்டும் அவங்க எடுத்துட்டாங்க. 2020 மட்டும் வழக்கமாக பாப்பா செய்கிற அதே வேலை. இன்னைக்கு கபில் தேவ் ஒரு ஓபிசி, ஒரு பார்ப்பனர் அல்லா சமூகத்தை சேர்ந்தவர். அதனால தான் அந்த வேர்ல்டு கப் ஒரு வாங்கி கொடுத்த ரெக்கார்டு வீடியோ எதுலையுமே இருக்காது. எல்லாரும் அடித்த வீடியோ கிளிப்பும் இருக்கும், கபில் தேவ் அடித்த வீடியோ கிளிப் மட்டும் இருக்காது. ஏன்னா ஒரு ஓபிசி. இதையே பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த டெண்டுல்கர் அடித்ததெல்லாம் ரெக்கார்டாக இருக்கும். சௌரவ் கங்குலி அடித்த ரெக்கார்ட்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். கபில் தேவ் அடிச்சு உண்மையிலேயே கிரிக்கெட்டினுடைய கார்டனாக அது கபில் தேவ் தான். நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறத மட்டும் பத்தாது, நீங்கள் புதுசாக அதில் ஏதாவது கண்டுபிடிக்கணும், நீங்கள் நிபுணத்துவமாக இருக்கணும், ஆய்வுகள் செய்யணும். டெண்டுல்கர் ஏதாவது ஆய்வுகள் செஞ்சு நல்லா விளையாடுவாப்பில், அதில் மாற்று கருத்து இல்லை. பார்ப்பனர் அப்படிங்கிறதுனால முதுக்கலை, அரசியல் எனக்கு முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது. ஆனால் கபில் தேவ் அந்த கிரிக்கெட்டுக்குள்ளே புதுசாக யோசிக்கிறாரு. 2020ங்கிற ஃபார்மெட்டை கொண்டு வராரு, கிளப் பண்ணி ஆடலாங்கிற ஃபார்மெட்டை கொண்டு வராரு. இதை பிடுங்கிக்கிட்டு அவரை வெளியேற்றி விட்டாங்க. அப்போ அதுக்கு ஹெட் யாருனாக்கா அந்த பல லட்சம் கோடி டிரான்சாக்ஷனுக்கு உள்ளே நடக்கிற அந்த பல லட்சம் கோடி உள்ளே வந்துட்டு போகிறதுக்கு ஜெய்ஷா அமித்ஷா பையன். அவருக்கு என்ன திறமைகள் இருக்குது? எதை வச்சு உள்ளே வந்தாப்புல? இல்லை கிரிக்கெட்டாக விளையாட தெரியுமா அவருக்கு? இல்லை கிரிக்கெட் விளையாண்ட கிளிப் ஏதாவது இருக்கா? கிரிக்கெட் எப்படி நடக்கும், அதனுடைய அலுவல்கள்லாம் எப்படி நடைபெறும், அஃபீஷியல்ஸ் எப்படி இருக்கும், ஒரு இளவுமே தெரியாத அமித்ஷாவுடைய பையன் ஜெய்ஷா என்கிற ஒரே காரணத்துக்காக இந்த பல கோடிகள் விளையாடுகிற அந்த விளையாட்டுக்கு தலைமை பொறுப்பு. பிசிசிஐக்கு 2020க்கு தலைமை பொறுப்பு ஐசிஐசிஐக்கும் அவர் தான், ஐசிஐசி சேர்மனும் அவர் தான். இப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது? இப்போ அவருடைய பையங்கிற வாரிசு அரசியல் தானே. அப்போ இதெல்லாம் என்னைக்கு பேசுவேன்? இது வாரிசு அரசியல் இல்லையா? என்னைக்காவது இது வாரிசு அரசியல் பேசுகிறேன் எவனாவது இதை பற்றி பேசியிருக்கானா? சரி, உன் கட்சிக்குள்ளே வர்றேன். இந்த சில்பா குமாருக்கு முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்கிய, அவர் யார்? சில்பா குமார் அவரெல்லாம் பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணி கிழிச்சு தோண்டு போய் தமிழ்நாட்டு மக்களுக்கான விடுதலையை வாங்கி கொடுத்து அப்படியே இங்கே உள்ள முதலாளித்துவத்தை அடித்து விரட்டி, பார்ப்பனத்தை அடித்து விரட்டி தோண்டு போய் உட்காந்துருந்து, ஐயா வாங்க இவ்வளோ வேலையில் பார்த்துருக்கீங்களா, ஐயோ நீங்கள் தாங்க என் கட்சி வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே கூட்டி உட்கார வச்சாங்களா? மாமனார் ஊர் முழுக்க லாட்டரி டிக்கெட் வைக்கிறவர். இவன் விஜய் யாருனாக்கா பிளாக் டிக்கெட் வைக்கிறவன். இந்த பிளாக் டிக்கெட்டும் லாட்டரி டிக்கெட்டும் ஒன்றாச்சு, அவ்வளோதான். தூக்கி 205 கோடியை கொடுக்குற அளவுக்கு இவர் என்ன பெரிய பிஸ்னஸ் மேன்? அவர் என்ன வேலை தெரியும் அந்த முகரக்கட்டைக்கு? 50 ரூபாயை தூக்கி முழுசாக கொடுத்தீங்கன்னாக்கா இங்கேருந்து 5 கிலோமீட்டருக்கு தாண்டி 50 ரூபாய் முழுசாக கொண்டு போக தெரியாத முண்டக்கலை போவேன். அவன் முகரையை பார்த்தாலே 50 ரூபா முழுசாக நம்ம தரமாட்டோம், தம்பி இதெல்லாம் உனக்கு பெரிய தொகை, இதெல்லாம் உங்களால் கொண்டு போக முடியாது, கொண்டா அண்ணன் வச்சுக்கிறேன்னு சொல்லி வாங்கி வச்சுருவோம். விஸ்கி பாட்டிலோட கொண்டு போகல. அவன்கிட்ட எப்படி 205 கோடி வந்துச்சு? நீ வேர்வை சிந்தி உழைச்சிருந்தீங்கன்னா உனக்கு தெரியும். பூரா மாமனார் காசு, பூரா மாமனார் வெளிமாநிலங்களில் வைக்கிற டிக்கெட்டு காசு பூரா, இது லாட்டரி டிக்கெட்டு காசு பூரா. இவன் அவங்க மகளை வந்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறான். நான் சொல்லலை, சொன்னது யாருனாக்கா அந்த சில்பா குமாரோடைய மச்சான் இங்கே புதுச்சேரியில் விட கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பாண்டு எல்ஜேகேவா எல்கேஜியா? அதான் அமித்ஷா மாதிரி தான், ஜெய்ஷா மாதிரி தான். அப்போ இவருடைய இவர் மச்சான், அவர் பேர் என்ன அதுல? சார்லஸ். சில்பா குமாரோடைய மச்சான் சார்லஸ் வில்லிவாக்கத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாப்புல. அப்போ அவர் சொன்னது, இவன் காசெல்லாம் இவன் காசு கிடையாது, இது பூரா எங்கள் அப்பாவுடைய காசு, எனக்கு வர வேண்டிய காசு, எங்கள் குடும்ப சொத்து. அது என் தங்கச்சியை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு காசு வாங்கிட்டு பரதேசனா இவ்வளோ வேலைகளை பார்க்குதுன்னு சார்லஸ் சொன்னது, அவர் மச்சான் சார்லஸ் சொன்னது. அது மட்டும் இல்லை, பெரிய பொம்பளை பொறுக்கி இவனு சொன்னாப்புல, நாம சொல்லலை. அவர் லிட்டரலாக பயன்படுத்தினா, நான் ஒரு டபுள் கோட் பண்ணி தான் சொல்கிறேன். ஆதவர்ஜுனா சரியான பொம்பளை பொறுக்கி,
ரோல்ஸ் ராயல்ஸ் போன்ற கோடிக்கணக்கான விலை ரூபாய் உள்ள கார்களை அவருடைய பெண் தோழிகளுக்கு வாங்கி கொடுத்து அந்த பெண் தோழிகளை உசார் பண்ணுகிற நபர். அப்ப பெண் தோழிகளை உசார் பண்றதுக்கு அவருடைய செலவுனாக்க கோடிகளில் விற்கிற கார் ரோல்ஸ் ராயல்ஸ் அதை வாங்கி கொடுத்து அந்த பெண்களை வந்து ஒரு கரெக்ட் பண்ணுவார்னு ஒரு மச்சான் சொல்றாப்ல. நீ எங்கேயாவது மறுப்பு தெரிவிச்சியா? அல்லது சார்லஸ் இங்கேருந்து அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணார்ல, அப்போ அவர் சொல்றது தப்பு. நான் நாடக காதல்லாம் எங்கள் ஐயா ராமதாஸ் சொன்னது மாதிரி நான் நாடக காதல் பண்ணல, நான் காசுக்காக ஜிம்மில் வந்து கோச்சர் மாதிரி நடித்து அந்த பொண்ணு காசு உள்ள பொண்ணு அப்படிங்கிறதுக்காக நான் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் செட்டில் ஆகலை, நான் பண்ணது நாடக காதல் இல்லை, அது வந்து அது என்னது இது என்ன ஆத்மார்த்தமான காதலா, அது வந்து ஆத்மார்த்தமான காதல் அப்படின்னா இவன் இங்கேருந்து வில்லிவாக்கம் வந்து பிரச்சாரம் பண்ணால உனக்கு என்ன கேடு வந்துருச்சுன்னு கேட்குறேன். அங்கேருந்து வண்டியை போட்டு இங்கே வந்து அவனுக்கு எதிராக நீ பிரச்சனை பண்ணிருக்கணுமா வேணாமா? இந்த சார்லஸ் சொன்னது முழுக்க பொய். சார்லஸ் ஒரு பொம்பளை பொறுக்கி, சார்லஸ் வந்து அவங்க அப்பனுடைய காசு ஆட்டையை போட்டு இருக்காங்க நமக்கு தெரியல, நீ பிரச்சனை பண்ணிருக்கணுமா வேணாமா? அப்போ ஏன் பண்ணல, ஏன் எதிர்ப்பே தெரிவிக்கலனாக்கா உன் மச்சான் சார்லஸ் சொன்னது முழுக்க 100% உண்மை. அப்போ இவனுக்கு எப்படி நீ சீட்டு கொடுக்குற? உள்ள எந்த விதத்தில் சீட்டு கொடுக்குற? வாரிசு அரசியல். வாரிசுனாக்க என்ன? ஒருத்தனுடைய பிள்ளை தான் வாரிசா? கிடையாது. வாரிசு என்பது எந்த ஒரு தகுதியும் இல்லாத எந்த ஒரு திறமையும் இல்லாத ஒரு நபரை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வைப்பது தான் வாரிசு. இதுல திமுக சொல்றாங்கல்ல வாரிசு அரசியல், வாரிசு அரசியல். கலைஞர், அப்புறம் ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி, அதுக்கப்புறம் இவங்க இன்ப நிதியும் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. நல்லா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்க, ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அதாவது ஸ்டாலின் அவர்கள் மேயராக ஆகிற முதல் தேர்தல், சரிங்களா? அதுக்கு ஸ்டாலின் மேயர் பொறுப்பு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சிஸ்டம்னா, மேயர் பொறுப்புக்கு எலெக்ஷன் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு முன்பு வரை இருந்த மேயர்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னாக்கா நியமனம் பண்ணுறது தான். அவங்களுக்கு பிடிச்சவங்கள உட்கார வச்சுக்கலாம், இவர் தான்ப்பா இன்னிலேருந்து மேயர்னு அங்கே கட்சி இன்ஃப்ளூயன்ஸில் உட்கார வச்சுருவாங்க. அதுக்கு எலெக்ஷன் நிற்கிறது, ஓட்டு கேட்கறது, மக்கள் ஆதரவு எதுவுமே தேவை கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் அவர்களை முதலியாக மேயர் பொறுப்பில் உட்கார வைக்கும் போது கலைஞர் அந்த ரூல்ஸை மாற்றுறாரு. என்ன மாற்றுறாருன்னா, அப்பெல்லாம் உட்கார வைக்க முடியாது தம்பி, என் பையங்கிறதுனால ஒரு தூக்கி கொண்டு உட்கார வைக்க முடியாது, அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ மக்களுக்காக வேலை செய்கிறது. மேயர்னாக்கா சும்மா ஏதோ லக்ஸரியாக இருக்கிறது அப்படின்னு கிடையாது, மக்களுக்காக ரோட்டில் நின்று வேலை பார்க்கணும். அப்போ மக்கள் ஒன்று அங்கீகரிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு எம்எல்ஏ எம்பி போஸ்ட் மாதிரி தான் அது. மக்களுடைய அங்கீகாரத்தோட வான்னு சொல்லி கிளப்பி விட்டாரு, சிஸ்டத்தையே மாற்றிட்டாரு. மாற்றிட்டு அது ஓட்டாக மாற்றினார். மக்கள் பார்த்து ஓட்டு போடணும், மக்கள்கிட்ட போய் கேட்கணும், மக்களுடைய ஆதரவு இருக்கணும். அப்படி போட்டு தான் நீ மேயராக ஆக முடியும்னு எலெக்ஷன் முறையை கொண்டு வந்தார். எலெக்ஷன் முறையை கொண்டு வந்து மக்கள் பார்த்து ஓட்டு போட்டு தான் ஸ்டாலின் அவர்களை மேயராக தேர்ந்தெடுத்தார்கள். ஏன் அப்போ சிஎம்மாக இருந்த கலைஞர் நினச்சிருந்தாருனாக்கா அந்த சிஸ்டத்தை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லையே. அஸ் யூஷுவல் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஸ்டாலின்லேருந்து மேயர் பண்ணாக்கா கட்சியில் யார் எதிர்க்க போகிறா? யாருமே எதிர்க்க போகிறதில்ல. அப்போ நியமனமாக உட்கார வச்சிருக்கலாமே. இப்போ வாரிசு அரசியலே அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்றால் அன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் மேயர் ஆகிறதுக்கு எலெக்ஷன் முறையை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லையே. இது இந்த கட்சி எப்படி வாரிசு அரசியலை முன்னெடுக்கிறது என்ன தைரியத்தில் நீ வந்து பேசிகிட்டு இருக்க? அப்போ மக்கள்லாம் முட்டாள், இதெல்லாம் தெரியாது. சரி, உன் கட்சியில் தலித் எழில்மலைன்னு அவர் அப்புறம் எழில்மலையாக மாறினார், அவர் பேர் தலித் எழில்மலை. தலித் எழில்மலைன்னு மாற்றிக்கிட்டாங்க, அப்படியே வச்சுப்போம். தலித் எழில்மலைன்னு ஒரு லீடர் இருந்தார் அதிமுக பிரிவில். புது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயலலிதா அவர்கள் ஜெயிக்க வச்சாங்க. அதுதான் ஒரு பெரிய நியூஸாக இருக்கும். இப்போ அவங்களுடைய பொண்ணு தான் எழில் கரோலினா, இப்போ விசிகா சார்பாக இப்போ போட்டிடுறாங்க, தோழருக்கு தெரியும். அப்போ எழில் கரோலினா அவர்களுடைய தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க, சரிங்களா? அவங்க எந்த கட்சியில் இருக்காங்கனாக்கா தாவேக்கா சார்பாக ஒரு தொகுதியில் நிற்க வச்சுருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், இப்போ எழில் கரோலினாக்கா வந்து முன்னத்துலேருந்து கட்சியில் இருக்காங்க, செயல்பாடாக பொறுப்பாளராக இருக்காங்க, கட்சி செயல்பாடுகள் அனுபவம் இருக்குது, எல்லாம் இருந்தவாசி. இப்போ தலைவர் அவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்து நெல்லுமான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எழில் கரோலினாவுடைய தங்க இருக்காங்கல்ல, ஏழுமலையோட தலித் எழில்மலையோடைய பொண்ணு, 2வது பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதன் அடிப்படையில் நீ கட்சியிலே சீட்டு கொடுத்த? அவங்க ஏதாவது அரசியல் செயல்பாடாக இருந்து அல்ல, நீங்கள் வந்து மக்கள் மன்றமாக வச்சுருந்து இல்லை, விஜய் மக்கள் மன்றம்னு அந்த மக்கள் மன்றத்தில் அவங்க இணைஞ்சு அவங்க மக்கள் பணிகள் ஆற்றி அந்த நற்பணி மன்றம் பெருசாகிறதுக்கு ஏதாவது செஞ்சு போஸ்ட் ஒட்டி அல்லது அங்கே உள்ளவங்களுக்கு உதவிகள் செய்து அந்த நற்பணி மன்றத்தை ஏதாவது செஞ்சுருக்காங்களா, இணைஞ்சிருக்காங்களா? இல்லையே. அப்போ மற்ற கட்சிகளை முயற்சி பண்ணியிருப்பாங்க, அங்கே சீட்டு கிடைக்கலனோடனே இங்கே வந்திருப்பாங்க, நீ சீட்டை கொடுத்துருப்பா. அப்போ தலித் எழில்மலையுடைய பொண்ணு 80 நாள் கொடுக்கப்பட்ட சீட்டு அது. ஆனால் எழில் கரோலினாக்காக அப்படி கிடையாது, அவங்க அத்தனை வருஷம் கட்சியில் இருந்திருக்காங்க, உழைச்சிருக்காங்க. ஆனால் இங்கே தலித் எழில்மலையோட பொண்ணு, தலித் எழில்மலை என்கிற
ஒரு ஃபேம் இருக்குது, ஒரு ஸ்டார் இருக்குது, தலித் ஓட்டை ஈஸியாக வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. அப்போ அவங்க ஏதாவது தலித்துகளுக்கு செஞ்சுருக்காங்களா? போராட்டம் பண்ணியிருக்காங்களா? ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்களா? சிறை சென்றிருக்காங்களா? மசோதாவை எதிர்த்து குரல் கொடுத்துருக்காங்களா? மசோதா கொண்டு வாங்கன்னு சொல்லி ஏதாவது பரப்புரை செஞ்சுருக்காங்களா? எதுவுமே இல்லையே. இப்போ எதன் அடிப்படையில் கொடுத்தீங்க? வாரிசு அரசியல். இதற்கு பெயர் தான் வாரிசு அரசியலை தவிர தகுதியே இல்லாதவர்களை, அதன் செயல்பாடுகள் அனுபவமே இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து யாரும் உட்கார வைக்கல. இப்போ பாருங்களேன், ஆரம்பத்தில் சொன்னாங்கல்ல இந்த வாரிசு அரசியல்னு, இப்போ ஏன் அதை பேச மாட்டேங்கிறாங்க? இப்போ பேசணுமா இல்லையா? வாரிசு அரசியலுங்கிறத பேசணுமா? இப்போ ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன்னாக்கா அதை உடைச்சாச்சு. அப்போ வாரிசு அரசியல்னால் என்னன்னா, அரசியலில் எந்த ஒரு அனுபவமும் எந்த ஒரு புரிதலும் எந்த ஒரு முதிர்ச்சியும் இல்லாத நீ படத்தில் நல்லா டான்ஸ் ஆடுற, பாட்டு பாடுற, நகைச்சுவை பண்ணுற, அப்புறம் ஹீரோயின்ஸோட டூயட் பண்ணுற, ஹீரோயின்ஸுடைய பின் பாக்கெட் உள்ள கையை விட்டு டான்ஸ் ஆடுற, மாமியாருக்கு சோப் போடுற அப்படிங்கிறதுக்காகவே உன்னை உட்கார வைக்க முடியாது ராஜா. இப்படி உட்கார வைக்கணும்னு சொல்லி நீ கேட்கறல, இதற்கு பேர் தான் வாரிசு அரசியல்னு போட்டு அடின்னு அடித்தோன்னே இப்போ வாரிசு அரசியல், மன்னராட்சிங்கிற பேரே அவங்க வாயில் வர்றதில்லை. அப்போ மக்களை ஏமாற்றுவதற்கு ஈஸியாக கலைஞருடைய பையன் வந்தார், அடுத்த ஸ்டாலினுடைய பையன் வர்றாரு, அடுத்த உதயநிதி ஸ்டாலினோட பையன் வருவார் அப்படிங்கிற நேரேஷன் ஈஸியாக செட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவோட நீ வந்திருக்க. நாம அடிச்சது மட்டும் இல்லாமல் புரட்டி போட்டு அடிச்சதுல பின்னங்கால் பெடலில் அடிக்க இருக்காப்புல. ஜேம்ஸ் வசந்தன் பற்றி தோழர் சொல்லியிருந்தாரு. ஜேம்ஸ் வசந்தனுடைய கார் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போயிருக்காரு, வெளியில் கார் எடுத்துகிட்டு போயிருக்காரு, அந்த காரை உடைச்சிருக்காங்க. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஜேம்ஸ் வசந்தனுடைய பேட்டி ஒன்று பயங்கர வைரல் ஆச்சு. அது பேட்டினாங்க, பேட்டி மட்டும் இல்லை, கான்வர்சேஷன். அதை ஒத்திய இளைஞர்கள் உட்காந்துருக்காங்க, அவங்க கேள்வி எழுப்புறாங்க. அவங்க கேட்கறது முழுக்க திமுகவிற்கு எதிரான கேள்விகள், தாவேகாவிற்கு ஆதரவான கேள்விகள் தான் அவங்க கேட்கறது. ஏன்னா வந்திருக்க நபர்கள் பூரா விஜய் ஆதரவாளர்களாக வந்திருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட அவர் கம்யூனிகேட் பண்ணுறாரு, கேட்குறாங்க கேள்வி. இல்லை நீங்கள் வந்து இவ்வளவு சொல்கிறீங்களே, அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, ஏப்பா நீங்கள் ஆதரிக்கிறீங்க ரைட்டு, அவர் எதுக்காக ஆதரிக்கிறீங்க? இல்லை சார், ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும் சார், இதுதான் சார் முதல் குறிக்கோள், எங்கள் தளபதி வந்தாக்கா செய்வார் சார் அப்படின்னு சொல்லும் போது குறுக்கிட்டு கேட்குறாப்புல, சரி உன்னுடைய கேள்வி சரிப்பா, ஏற்கனவே இருக்கிறவங்க ஊழல் பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, அதை சரி செய்வார்னு நினைக்கிறேன், அதற்காக ஓட்டு போடணும், ஆதரிக்கணும்னு நினைக்கிறேன், நல்ல விஷயம், இதை மாற்றணும்னு நினைக்கிறதுனால நீ அவரை ஆதரிக்கிற இல்லையா? உங்கள் தளபதி அஃபிடவிட் தாக்கல் பண்ணார்ல, அதில் சொத்து மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காரு? அந்த பையன் சொல்கிறாப்புல 600 கோடி சார், 600 கோடி. உங்கள் தளபதி ஒரு படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு? 200 கோடி சார். அப்போ உங்கள் தளபதி 3 படத்தை தான் நடிச்சாப்லையா ராஜா? இத்தனை வருஷம் அவருடைய சினிமா வாழ்க்கையில் வெறும் 3 படம் மட்டும் தான், கடைசி 3 படம் கோட்டு, ஜனநாயகனு, அப்போ இது தாஸ், இந்த 3 படம் தான் நடிச்சாப்லையா? என்னது லியோ, 3 படம் தான் நடிச்சாப்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி நடிச்சதெல்லாம் சம்பளமே வாங்கலையா அவங்க தளபதி? அதில் சம்பளம் வாங்காமல் நடிச்சு கடைசி 3 படத்துல சம்பளம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாப்லையா? அவன் யோசிக்கிறான், யோசிக்கிறது நல்ல விஷயம். அப்போ என்னன்னாக்கா, அவரும் மற்றவர்கள் எப்படி அஃபிடவிட்ல சொத்துக்களை மறைத்திருக்கிறார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்களோ அதே போன்று உங்க தளபதியும் மறைத்திருக்கிறார். அப்ப இவருடைய தவறை இவர் வந்து எப்படி சரி செய்வார் நீங்க நினைக்கிறீங்கன்னு அவர் கேட்கிறார். அவ்வளவுதான். இவங்க சுத்தமானவங்கலாம் அவன் சொல்லல, இவங்க மறைக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதே மாதிரி தானே ராஜா உங்க தளபதியும் மறைக்கிறாப்ல. அப்ப இவருக்கு பதில் இவருன்னு எப்படி சீரியல்ல வர்ற மாதிரி போட முடியாதுல்ல. அப்போ ஒருத்தோட கேள்வி கேட்குறோம், நம்ம சீமான பாலியல் பொறுக்கின்னு கேள்வி கேட்குறோம்னாக்கா நம்ம முதல்ல சரியா இருந்தால் தான் அந்த கேள்வியை ஷூட் பண்ண முடியும் இல்லையா? இப்போ நாம திறநிதி வாங்கிட்டு நான் வந்து இனோவா கார்லையும் இசூசு கார்லையும் மாதம் 2 லட்ச ரூபா வாடகை வீட்லையும் 5 லட்ச ரூபா காசு கொடுத்து ஆஸ்திரேலியன் கிளிக்கும் சோறு விட்டுக்கிட்டு இருந்துட்டு நான் வந்து சீமான இதெல்லாம் பண்ணுறியடா, ஏன்டா அறிவுக்கிட்ட நாயே முண்டை கலப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை கேள்வி கேட்குறேன்னாக்கா மக்கள் என் முகரில் காரி துப்புவாங்களா மாட்டாங்களா? நீ ரொம்ப ஒழுங்காடா ராஜான்னு கேள்வி கேட்பாங்கல்ல, அதையத்தான் அவர் கேட்டார். இதெல்லாம் சரி பண்ணுவாருன்னா அப்போ இதெல்லாம் ஏன் உன் தலைமை சரி பண்ணலை? அப்போ இது சரி பண்ணனாக்கா அவன் எப்படி தான் சரி பண்ணுவான்னு நினைக்கிறேன். 2வது ஊழல், இந்த இது சொன்னீங்கல்ல, அதுக்கு அவர் 100 கேள்வி கேட்குறாரு. 5 கோடி ரூபா புலி படத்துக்கு வரி ஏய்ப்பு செய்தது விஜய், புலி படத்துக்கு மட்டும் வரி ஏய்ப்பு 5 கோடி ரூபா. அப்போ அதுக்கு போகிறாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க, கேஸ் ஆகுது, கேஸில் தெரிஞ்சு போச்சு, கோர்ட்டில் 5 கோடி ரூபா வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. இப்போ விஜய் தரப்புலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா கோர்ட்டில், ஐயா சரி உங்கள் வீட்டு பிள்ளை நினச்சி மன்னிச்சிருங்க, 5 கோடி ரூபா நாங்கள் மறைச்சிட்டோம், சரி ரைட் கண்டுபிடிச்சிங்க விடுங்க. இப்போ அந்த நான் மறைச்சத்துக்கு ஒரு ஃபைன் போட்டிங்களா தண்டனையா, அதை மட்டும் நம்ம அதுக்கான இன்கம் டேக்ஸ் 5 கோடி ரூபா நான் கட்டிடுறேன், அந்த ஃபைனாக போட்டிங்களே அதை மட்டும் தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு ஒரு கேஸ் போடுறாயா. இது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்குறேன். இப்போ ஒரு நடிகராக இருக்காரு அப்படிங்கிறதுக்காக ஒரு கொலை பண்ணியிருக்காரு, கொலை பண்ணது யாருக்குமே தெரியல, ஒரு நாள் கண்டுபிடிச்சிடுறாங்க, கோர்ட்டுக்கு கேஸ் போகுது, ஐயா சரி கண்டுபிடிச்சிங்க ரைட் விடுங்க, இப்போ நான் ஒத்துக்கிறேங்க, கொலை பண்ணிட்டேன் நான் ஒத்துக்கிறேன்,
இப்போ அந்த கொலை பண்ணத்துக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்கீங்களே, அதை மட்டும் விளக்கிடுங்க, நான் அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் விட்டுருவாங்களா? இப்போ நான் ஒரு தவறு பண்ணால் என்ன தண்டனையோ அதே தண்டனை தானே அவருக்கும். தவறு செஞ்சுருக்கு, அதுக்கு இந்த ஃபைன். அப்போ அந்த 5 கோடி ரூபா இருக்குல்ல, உன்னையை போன்று பல பேர் இந்த 5 கோடி ரூபாய் மறைப்பதனால தான் நீ சொல்கிற பாரு, தமிழ்நாட்டில் இங்கே இது சரியில்லை, அங்கே அது சரியில்லை அப்படின்னா அதுக்கு பணம் கஜானாவுக்கு வரணும். அப்போ கஜானாவிற்கு வர வேண்டிய பணம்லாம் எங்கே இருக்குன்னா, நீ படத்தில் நடிச்சதுக்கு ஆசு வாங்கின சம்பளம் வாங்கினது பூரா பிளாக் மணியில் வாங்கியிருக்க. இப்போ பிளாக் மணியில் வாங்கினாக்கா அதுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அது ஒயிட்டாக நீ வாங்கும்போது டேக்ஸ் கட்டணும். அந்த டேக்ஸ் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கஜானாவுக்கு போயிட்டு அங்கேருந்து மக்கள் நல திட்டங்களாக திடீர்னு புசியானந்த மாதிரி வாய்ஸ் மாறி போச்சு, வழக்கணங்கள்லாம் ஆகி போச்சு. இங்கே உள்ள ரோடு போடுறதுக்கு, நீ கக்கூஸ் சரியில்லைன்னு சொல்கிற பாரு, அந்த கக்கூஸ் கட்டுறதுக்கு, இங்கே உள்ள பில்டிங்கில் இன்னும் மேன்மைப்படுத்தணும், அதை இன்னும் மேன்மைப்படுத்துறதுக்கு, இன்னும் அரசாங்க மருத்துவமனைகளை இன்னும் மேன்மைப்படுத்த, அதுக்கெல்லாம் காசு வேணும். அந்த காசு நாமெல்லாம் வரி கட்டுறோம். நாம் 1 ரூபா கொடுத்து ஒரு கடல மிட்டாய் வாங்குறோம்ல, அது கொண்டு வரி உண்டு. பெண்களுக்கான நாப்கின் வாங்குறாங்கல்ல, அதுக்கு வரி உண்டு. அது வரைக்கும் வரி உண்டு, எல்லாத்துக்குமே வரி உண்டு. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பணக்காரன நீ இத்தனை கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற, அப்போ நீ சரியாக வரி கட்டினாங்கன்னா அது திரும்ப மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும். அப்போ இந்த 5 கோடி ரூபா இருக்குல்ல, இந்த 5 கோடி ரூபா என்னவாக மாறும்னா, எங்கேயோ ஒரு ஏழைப்புறத்தில் உள்ள ஏழை கிராம மக்கள் வாசிக்கிற ஒரு மலை கிராமத்தில் உள்ள அங்கே உள்ள மாணவர்கள் படிப்பதற்கான பள்ளிக்கூடமாக மாறும். அது அங்கே ஒரு சாலையாக அது மாறும். அந்த 5 கோடி ரூபா அங்கே ஒரு மருத்துவமனையாக மாறும், அவங்களுக்கான வீடுகளாக மாறும், அவங்களுக்கான அரசு அலுவலகங்களாக மாறும். அப்போ காசு கொடுக்க வேண்டியது நீ எல்லாத்தையும் தூக்கி பிளாக் மணியாக ஒழிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி இங்கே அரசாங்கத்துக்கு காசு வரும்? இது தவறு இல்லையா? பிளாக் மணியை ஸ்டோர் பண்ணுறது ஊழல் இல்லை? அப்போ இவ்வளவு ஊழல் பண்ணிட்டு உங்கள் தளபதி எப்படி ஊழலை ஒழிப்பார் அப்படிங்கிறது கேள்வியாக எழுப்புறாப்புல அந்த இளைஞர்கள்ட்ட. இப்போ இவர் டிஃபன் லஞ்சு சாப்பிட போனவரை காரை உடச்சிட்டாங்க. யார்? இந்த தற்கொலை கூட்டம். இது வரைக்கும் இது மட்டும் இல்லை, தோழர் சொன்னது மாதிரி திண்டிவனத்தில் மரக்காண முதல்வர், திண்டிவனத்தில் யார்? திண்டிவனம் திமுக பொதுக்குழு உறுப்பினர், அவர் பேர் பாலகிருஷ்ணன், வயசு 71ங்க. அவர் ஒரு மீனவர் சமூகத்தை சார்ந்தவர். பானைக்கு வன்னியர் சமூகத்துக்கு ஓட்டு கட்டிருக்காப்புல. நீ எப்படி பானைக்கு ஓட்டு கட்டுன்னு அவர் தூங்கினதுக்கு அப்புறம், அவரே வயசானவர் 71 வயசு, அவர் தூங்கினதுக்கு அப்புறம் அவருக்கு இவங்க ஸ்கெட்ச் போட்டு லைட்டெல்லாம் அணைஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே யாரும் இல்லாத நேரம் பார்த்து அவர் வீட்டுக்குள்ளே போய் வெட்டிருக்காங்கனாக்கா இவங்க எவ்வளோ பெரிய வீரனாக இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய வீரனாக இருக்க முடியும்? அவரை காதில் விட்டு, மண்டையில் விட்டு, நெஞ்சில் விட்டு, அவர் ஐசியூவில் ரொம்ப முடியாமல் இருக்கார். ரொம்ப முடியாமன்னா ரொம்ப அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கார். அவரால் பேசக்கூட முடியல. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஒரு வீடியோ மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவரால் பேசவே முடியாமல் சூழல் இருக்கார் பாலகிருஷ்ணன் அவர்கள். அப்போ இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ எம்பிஏ இவ்வளவு இல்லை, ஒரு வார்டு மெம்பராக கூட ஆகாத ஒரு கட்சி இந்த அளவுக்கு அருவாவை எடுத்துட்டு போய் நீ எப்படி எனக்கு எதிராக ஓட்டு கேட்பன்னு சொல்லி வீட்டுக்குள்ள புகுந்து வெற்றான்னா, ஜேம்ஸ் வசந்தன் என்கிறவர் தமிழ்நாடு அறிஞ்ச ஒரு நபர். அந்த ஜேம்ஸ் வசந்தனுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல். ஏன்னாக்கா அவர் உங்கள் தலைவருடைய மனைவி சொன்னாங்களா? அந்த மாதிரி எதுவும் சொன்னாங்களா? உங்கள் மனைவிக்கும் அவர்களும் பிரச்சனை பற்றி பேசினாங்களா? அல்லது உங்கள் தளபதிக்கும் ஒரு நடிகைக்கும் உள்ள தொடர்பு பற்றி எதுவும் பேசினாரா? பர்சனல் விஷயங்கள் குறித்து பேசினாரா? அல்லது உன் தளபதி சரக்கை போட்டு போதையில் மட்டையானதை பற்றி எதுவும் பேசினாப்பா? அல்லது முன்னாடி விஜய் பப்புக்கு போகும்பொழுது அங்கே உள்ள பெண்கள்கிட்ட அத்துமீறி வாங்கினாப்பலையா, அதை பற்றி பேசினாரா? எதுவுமே இல்லை. 600 கோடி அஃபிடவிட்ல தாக்கல் பண்ணாரு. இவர் எப்படிப்பா ஊழலை ஒழிப்பாரு? 5 கோடி இன்கம் டேக்ஸை மறைச்சாப்லையே இவர் எப்படிப்பா லஞ்சத்தை ஒழிப்பார்னு கேட்ட கேள்விக்காக ஜேம்ஸ் வசந்தன் என்கிற ஊரறிஞ்ச நபரை, இன்ஃப்ளூயன்ஸான நபரை, அவர் சாப்பிட்றதுக்கு போகும்பொழுது பாதுகாப்பு இல்லாமல் அவருடைய காரையே அடித்து உடைக்கிறாங்கன்னா நாளைக்கு எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? கோவான் தோழருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? இந்த வீடியோ எடுக்கிற அந்த டாக்டர் தம்பிக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? இல்லை இங்கெல்லாம் நம்மலாம் பேசணுமே விஜய் எதிர்த்து, நம்மளாம் என்ன பாதுகாப்பு இருக்கும்? கொலைவரி தாக்குதலுங்க. சாதாரணமாக ஏதோ பேசி வீடியோ போடுறது இல்லை. பாலகிருஷ்ணன் அவர்களை கொலைவரி அவரை கொல்லணும்னு சொல்லிட்டு வெட்டியிருக்காங்க. அப்போ ரத்த வெள்ளத்தோட தூக்கி கொண்டு போய் போட்டு காப்பாற்றிருக்காங்க அவரை. அப்போ இவ்வளவு மூர்க்கமாக இங்கே மட்டும் இல்லை, நிறைய வாக்குச்சாவடிகளில் பிரச்சனை. ஏன் சென்னையில் துறைமுக தொகுதியில் நம்ம அண்ணன் சேகர் பாபு நிற்கிறார். அவரை எதிர்த்து சினோரா பாபுன்னு ஒரு சில்லறப்பைய ஒருத்தர் நிற்கிறான். அந்த சில்லறப்பைய யாருன்னா, நீங்கள் டி நகரில் டி நகர் ரெக்ரேஷன் கிளப்னு ஒரு கிளப் இருக்கும், அப்புறம் மகாலட்சுமி கிளப்னு ஒரு கிளப் இருக்கும். அங்கெல்லாம் சீட்டாடுவாங்க, வேற ஒன்றும் இல்லை, காசு வச்சு சீட்டாடுவாங்க. அங்கே காசு வச்சு சீட்டாடும் போது காசு காலி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வட்டிக்கு விடுகிற ஒரு நபர் தான் இந்த சினோரா அசோக் என்கிற ஒரு உத்தமன்.
இந்த உத்தம இவனை பற்றி இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. ஆனால் ஆபாச கதைகளை இங்கே பேசக்கூடாதுங்கிறத நான் தவிர்க்கிறேன். அவருக்கு பேரே என்னன்னாக்கா ஏரியாவுக்குள்ள பிம்புங்கிறதான் பேரியா. நீங்கள் மகாலட்சுமி கிளப்புக்குள்ள டி நகர் ரெக்ரேஷன் கிளப்புக்குள்ள போயிட்டு பிம்பு அசோக் வந்தாப்லையான்னு கேட்டாக்கா இவனை காமிப்பாங்க. அந்த கிளப்புக்குள்ள அவருக்கு இருக்கிற பேர். இப்படியாப்பட்ட நபரை அங்கே எதிர்த்து நிற்கிறான். சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே பூத்தில் போய் நின்று பிரச்சனை பண்ணுறான். இப்போ சேகர்பாபு யாருன்னாக்கா எலெக்ஷன்னு நீங்கள் அவர் மேலே சிலருக்கு விமர்சனம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எலெக்ஷன்னு வந்து அவர்கிட்ட பொறுப்பை தூக்கி கொடுத்தீங்கன்னாக்கா அவர் தூங்கவே மாட்டாப்புல. அந்த மனுஷன் நான் பார்த்துருக்கேன், தூங்கவே மாட்டாப்புல. அந்த ஏரியாவில் தேர்தல் சம்பந்தமாக யாராவது இப்போ பார்க்கணும் அணுகணும் இங்கே போகணுன்னாக்கா அவன் வந்து யாரோ ஒருத்தவன் அந்த வீட்டுக்கு பக்கத்து விடனாக்கா இவரே ஃபோன் பண்ணுவார். பிஏ விட்டு ஃபோன் பண்ணு, அவன் சின்ன பையன் யாருன்னே தெரியாது, அவனுக்கு நான் ஃபோன் பண்ணுமா அப்படி இருக்க மாட்டாப்புல. சேகர்பாபு பண்ணால் அவரோட நம்பரில் நேராக அவரே கால் பண்ணி, தம்பி நான் சேகர்பாபு பேசுகிறேன், இந்த பக்கத்து வீட்டில் அவர் பேர் இருப்பாப்புல, அவர்கிட்ட கொஞ்சம் என்னென்னு விசாரிங்க, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாப்புல, அவர் நேரடியாக பேசுவாப்புல எலெக்ஷன் டைமில். அந்த மாதிரி நபர் இவன் இன்னும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் பூத் வாசலில். யார்? இந்த சினோரா பாபுங்கிறவன். அவர் சேகர்பாபுனுடைய வரலாறு எடுத்துப்பட்டோம்னாக்கா காலா மியூசிக் ஒரு 4 சேர்த்து பொண்ணு அவருக்கு அப்படியே போட்டாலு நேரடியாக போயிட்டாப்புல. இவனு சத்தம் போட்டிருக்கான், மடக்கிக்கிட்டு வயிற்றுல 4 ஏற்றிருக்காப்புல. அதுக்கப்புறம் மூஞ்சிலே 4 ஏற்றிருக்காப்புல. ஏன்னா அதுலேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனோம்னாக்கா ஃப்ளாஷ்பேக் வேற. மேடையில் நின்று பேசும் பொழுது, ஏய் சேகர்பாபு நான் யார் தெரியுமா, நான் வயசானவன், நான் சொட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டியா, திமுக 1 செஞ்சாங்க நான் 2 செய்வேன்டா அப்படின்னு மேடையில் முழங்கினவர். மூஞ்சிலே 4 ஏத்து அதிகம். ஐயா மயக்கமா இருக்கு, முடியலைங்க, எனக்கு குளுக்கோஸ் குளுக்கோஸ் கொடுங்க, வைக்க முடியல. ஒரு எலெக்ஷனே தாக்கு பிடிக்க முடியல, அதனால 9 எலெக்ஷனை தாக்கு பிடிச்சி நின்று இருக்காப்புல. இப்படியாப்பட்ட பொறுக்கிகளை நிப்பாட்டி வச்சிருந்தா இவருடைய இந்த கட்சியினுடைய நிலைமை. இப்போ கடைசியா நேரம் ஆச்சு நினைக்கிறேன், 10 ஆயிடுச்சு. தோழர் நின்று இருக்காரு, முடிச்சிடறேன். இப்போ இவன் கடைசியா இந்த டிபேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் முடிச்சிடுறேன். இந்த டிபேட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கடைசி 10 நிமிஷம் கடைசி ரவுண்டு வரும். கடைசி ரவுண்டில் தான் சங்கிகள் தன்னுடைய வேலையை காமிப்பானுங்க. கடைசி ரவுண்டில் தான் தன்னுடைய பொய்களெல்லாம் ஊத்து விடுவாங்க. அந்த அவதூறுகள் இருக்குல்ல, அதை ஏன்னா நீங்கள் பதில் சொல்ல முடியாது. கடைசி ரவுண்டு அதுக்கப்புறம் பதில் சொல்ல முடியாது. கடைசியில் போகும்போது பொய்யா அவுத்து விட்டு நிகழ்ச்சி முடிஞ்சுன்னு வந்துடுவாங்க. அதே மாதிரியான ஒரு சங்கித்தனமான வேலையை இவன் விஜய் என்ன பண்ணுறா, கடைசி நேர பிரச்சாரம் கடைசி அரை மணி நேரத்தில் அவன் புழுகுனது இருக்கு பாருங்க. ஏன்னா 6 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாது. கடைசி அரை மணி நேரத்தில் கரூரில் ஏன் செந்தில் பாலாஜி நிற்கல அப்படிங்கிறான். கரூரில் ஏன் செந்தில் பாலாஜி நிற்கிற, அப்போ 41 பேர் இறந்து போயிட்டாங்க, அப்போ எதிர்ப்பு வாக்கள் இருக்குன்னு பயந்துட்டு தானே நீங்கள் நிற்கல செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது நான் திருப்பிட்டு கேட்குறேன், ஏண்டா கரூரில் 41 பேர் இறந்ததில்ல, ஓ மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, நீ தான் கொன்னங்கிறதானா ஊர் மக்கள் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீ அங்கே ஏன்டா எலெக்ஷனில் நிற்கல, நீ எலெக்ஷனில் நின்று அந்த மக்களுடைய வாக்குகளை வாங்கி ஜெயிச்சிருந்தினாக்கா ஓகேப்பா, மக்கள் வந்து அன்பாக இருக்காங்க அவர் மேலே, அப்போ அவர் மேலே தவறு இல்லை அப்படின்னு நீ மக்கள்கிட்ட பேசுறது எவ்வளோ பெரிய வாய்ப்பு இது. ஓ மேலே உள்ள களங்கத்தை துடைப்பதற்கு எவ்வளவு அரிய வாய்ப்பு இது. கரூரில் நின்று இதை ஜெயிச்சு காமிச்சிருக்கணும்ல ராஜா. நீ ஏன் ராஜா நீ கரூரில் நிற்கல? கடைசி அரங்கத்தில் சொல்கிறான் பாருங்க, அந்த குழந்தைகளை தூண்டி விடுறான். போயிட்டு தாத்தா கிட்ட அப்பா கிட்ட அம்மா கிட்ட கேளுங்க குழந்தைகளை, ஏன்டா இவ்வளவு குழந்தைகளை தூண்டி விடுற இல்லை, என்னைக்காவது ஒரு வீடியோ போட்டு இந்த குழந்தைகள்லாம் என்னுடைய நண்பீஸ் குட்டீஸ் எல்லாம் என்னுடைய மாமாவனுடைய படம் தேட்டருக்கு வரும் பொழுது 200 ரூபா டிக்கெட்டை 200 ரூபா தான் கொடுத்து வாங்கணும், அதற்கு மேல் ஒத்த ரூபா கொடுத்து பிளாக்ல டிக்கெட் வாங்கக்கூடாது அப்படின்னு குழந்தைகள் நீங்கள்லாம் வீட்டில் உள்ள அண்ணா கிட்ட அக்கா கிட்ட அப்பா கிட்ட அம்மா கிட்ட அடம் பிடிச்சி அழுகணும். ஏன்னாக்கா மாமாவுக்கு இந்த ஊழலில் பணம் வாங்குறது, இந்த பிளாக் டிக்கெட்டில் பணம் வாங்குவது அப்படிங்கிறது ஊழல். இது மாமாவுக்கு பிடிக்காது. அதனால நீங்கள்லாம் வீட்டில் அழுது புரண்டு பிளாக்ல டிக்கெட் வாங்கவே கூடாதுன்னு நீங்களாம் அடம் பிடிக்கணும். என்னைக்காவது ஒரு வீடியோ போட்டிருப்பியா, பேசியிருப்பியா? ஏன்னா உன் பர்ஸில் அது கையை வச்சது மாதிரி ஆகிடும். இந்த பிளாக்ல டிக்கெட் வாங்குறது 2000 3000 டிக்கெட்டு எவ்வளோ பெரிய ஊழல் உள்ளது, என்னைக்காவது அந்த குழந்தைகள்கிட்ட சொல்லியிருப்பியா? அப்போ நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக அந்த குழந்தைகளை தூண்டி விடுற இல்லை, இது எவ்வளோ பெரிய அற்பத்தனமான செயல், இது எவ்வளோ பெரிய என்ன சைக்கோத்தனம் இல்லையாது அந்த குழந்தைகளை தூண்டி விடுறதுங்கிறது. குழந்தைகள் நல்ல விஷயத்துக்கு தூண்டி விடலாம், நீ நிற்கணும் உனக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக வீட்டில் தூண்டி விடணும். அப்போ சோத்துல விஷம் வைக்கணும்னு சொன்னதெல்லாம் இவங்க தான் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சிருக்காங்க. புருஷனை விட விஜயை தான் பிடிக்கணும் இவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சு இன்ஃப்ளூயன்சர் மூலமாக வாயில் வந்திருக்கு. அப்போ எங்கள் வீட்டில் 9 ஓட்டு இருக்குது, இல்லைன்னா விஷத்தை வச்சிடும், இதெல்லாம் இவங்க மூலமாக போயிருக்கு. எப்படி குழந்தைய தூண்டி விட்டாங்களோ அதே மாதிரி 17-18 வயசு குழந்தைகளையும் இப்படி தூண்டி விட்டுருக்கானுங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அதனால தான் இந்த பரதேசி நாயை தமிழ்நாட்டுக்குள்ளே ஓட விரட்டணும். மே 4க்கு அப்புறம் இன்னும் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த
நடிகருடைய கட்சியை நடிகரை அதிகமாக மக்கள்கிட்ட அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் தேவை நமக்கு இருக்கிறது. எப்படி சீமான் வரும்பொழுது ஐயோ சீமான் பயங்கரமாக வராரு, எழுச்சியாக வராரு அப்படின்னு சொன்ன காலகட்டத்துக்குள்ள ஒரு எழுச்சியாக வந்து எப்படி அடித்து ஓரமாக உட்கார வச்சிருக்கோமோ, அதே மாதிரி 5 வருஷம் தான். இந்த 5 வருஷத்துக்குள்ள அவன் எந்த மூலையில் உட்காரான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இது நடக்குதா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். சொடக்கு போட்டு சொல்கிறேன், இதை நாங்கள் செய்வோம். வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.